சுவாமி வாழ்க பல்லாண்டு வாழ்க வளம். மாதக்கிதும் கவி வழக்கு சால்வனுக்கும் குருநாதற்கு நிதி ஒரு ஆசாரம் முன்பின் நெய்தற்கு பதில் வாசகம் பொய்க்கு பொய் கோளுக்கு கோள் அரவணார் கழட்டி அறிவழியோ செய்யும் ஆண்மையின் சொல்லியிருக்கிறாங்க. மந்திரமும் தேவும் மருந்தும் குரு அருளும் தந்திரமும் ஞானமும் தருமுறையும் மேதிரியில் உண்டி என்பார் கொண்டு இல்லை என்பார் கிளை வைக்கிறங்க. வணங்குவதற்கு ஒரு வாழ்த்து என்றாலே சித்தனைங்க கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தி போச்சு மொத்தமாக சொன்னதெல்லாம் போறலையா சுத்தமாத்தா காதிலனா ஏறலையா தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தன உன்மதமா என்மதமா ஆண்டவன் என்ற மதம் அடனிலவங்க எம்மதமும் ஆண்டவன் என்ற மதம் அட புகைய புகைய புகையா பிள்ளாத புசனமிய சனவியனையா கூட வகைய வகைய வகையா சொல்லாத சங்கதி சொல்லலையா அண்ணாழவனா கெட்டவனா முஸ்லிமாகின வாழ்த்துக்கள் மா வாழ்த்துக்கள் மா வாழ்த்துக்கள் நல்லவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மா. ஆளோளும் சொய்ய ஆயிலோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொற்றவனின் குலக்குடியே நீர் வாழ்க குலம் வாழ்க கொற்றும் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில உரங்கள் யாம் கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? மெச்சுமுகல் வேங்கடவா வெண்பவர பாதையில் சொல் ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாமா என்று பிறந்தாமலை புகழை அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழு கடலை போட்டி குறுகத்திரைத்த குழன்றும் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்திரைத்த குழன்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவர் வாய்முக்கிணங்க ஒன்னே முக்கால் அடியிலே 7 சிறுலை அமைந்த திருக்குறளுக்கு முறைகூடியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்கள் சுவாமி. ஆடும் பருவி அணிசேவலன பாடும்படியே இனியாயில்வாய் தேடும் நியமாமுகனை சிறுவை சாடும் தனியான சோதனை உருவாய் அல்வாய் உளதாய் இளதாய் மாறுமாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உருவாய் அருள்வாய குகனே அப்படின்னு ஒருத்தன் பாடுறேன். யார் பண்ணது? யாரை பற்றி பாடினார்கள்? எதற்காக பாடினார்கள்? ஏன் பாடுற? ஒருவர் அடி எடுத்து கொடுக்கிறார், ஒருவர் பாடுகிறார். முக்தை திருபக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவர் என ஓதும் அப்படின்னு பாடுறார். யார் பண்ணதவரு? அருணகிரிநாதர். சரி, யாரை பற்றி பாடுகிறா? என்னம்மா என்னமாடிமா கையை நீட்டிட்டு இருக்க கிறுக்கி மாதிரி? நீ கிறுக்கின்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் உன்கிட்ட பேசுகிறேன். வேற யார்கிட்ட நான் பேச முடியும்? கிறுக்கின்னு தெரிஞ்சே நான் பேசினா பாருவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டாள்களை சந்திக்கின்றேன். அது எப்படி கிறுக்கிங்கிறேன் முட்டாளுங்கிறேன்? உனக்கு கோவம் ரோசம் வரவே மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன வேணாலும் திட்டினா கோவம் வராம நீ இருப்ப, நீ அறிவாளியா? அப்படி இல்லைங்க, அறிவாளிக்கு கோவம் வராது. முட்டாள்னு சொல்றேன், கிறுக்கின்னு சொல்றேன், ரோசமே வரல. என்ன நீ வந்து வள்ளியை பார்த்து மிரள வேணாம், பயப்பட வேணாம். நீங்க நான் மிரட்டுறீங்க.
அப்ப பேசி பாரு. நீ வச்சா முடிஞ்சா பேசி பாரு. நான் வச்சா அழுதேன். இல்ல நீ வச்சா ஆப்புதாப்பா இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் வச்சதே அவர் வைக்கிறாரு, இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, அது தீபாவளி வேற. அருணகிரிநாதன் யாரை புகழ்ந்து பாடினா? அது என்னது? அதுக்கு பேர் நான் சொன்னதுக்கு பேர் என்ன? நான் இப்ப சொன்னேன்ல, அதுக்கு பேர் என்ன? முக்தி தர்பக்தி, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அதை சொல்லுமா? திருப்புகழ். திருப்புகழ். திருப்புகழை பாடியவன் முருகப்பெருமானை பற்றி பாடியவன் யாருன்னா அருணகிரிநாதன் சொன்னீங்க. அவன் யார்? அவன் ஏன் அருணகிரிநாதனா மாறின? அங்கே மட்டும் இருந்தானா வேற எங்கேயாவது மாற்று உருவத்திலே ஒரு இடத்துல இருக்கான்? என் கேள்விக்கு மட்டும் நீங்க பதில சொல்லுங்க. முருகனை பத்தி தான் நான் கேட்டிருக்கேன். முருகனை புகழ்ந்து பாடியோட கேட்டிருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதில். அவன் யாரு? அவன் எப்படி முருகப்பெருமான பாடினா? முருகனுக்கு இவன் அடி எடுத்து கொடுத்தானா? முருகப்பெருமானவருக்கு அடி எடுத்து கொடுத்தாரா? இல்லை அவர் யாருங்கிற விஷயம். இன்னொரு இடத்துல மாற்று உருவத்தில் இருக்கார். எங்கே இருக்கார்? இல்லை நீ ஆரம்பத்தில் எனக்கு உள்ளே வேஷம் போடவே பிடிக்கல. எங்கள் அண்ணன் சொன்னார், வள்ளிக்கு அன்பளிப்பு மாலையும் பொன்னாடையும் போத்தும்போது, இன்னைக்கு வள்ளி நீ தர்க்கமாக இருக்கணும்ன்ட்ட. எனக்கு பொன்னாடையும் மாலையும் போட்டு எனக்கு ஒரு நாரதர் வேலை பார்த்து போயிட்டார். தர்க்கமாக இருக்கட்டும்னு எனக்கு தெரியும். அவர் வருஷம் அந்த மாதிரி போட்டு விட்டுருவாரு, எனக்கு தெரியும். இன்னைக்கு அவர் போட்டு அவர் பற்ற வச்ச நெருப்பு இப்போ எரியுது. பார்த்துக்க. அப்பா தானா? வரட்ட. அப்போ என்னதுங்க? யாருக்கு தங்கச்சி? உங்களுக்கா? ஆஹா, ஏப்பா அவர் நம்பிராஜனுக்கு மையம் அண்ணன் வேலு வராமா? அதில் எந்த மூத்த அண்ணனா நடு அண்ணனாமா அவரு? அப்படி அண்ணனே உன்னை காட்டில் கண்டெடுத்த பிள்ளை. நீ எல்லாம் காட்டில் கண்டெடுத்தல. நான் கேட்குறேன், இதுக்கு மட்டும் நீ பதில சொல்லிட்டு போயிரு. ஏறுமையில் ஏறி விளையாடும் ஒன்று, ஈசனுடைய ஞான மொழி பேசும் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் ஒன்று. திருப்பதி முருகா. திருப்பதியில எந்த முருகன்டா இருக்காரு? திருப்பதியில முருகன் கோயில் இருக்குமா? அந்த முருகனா? இந்த ஊர்ல முருகன் இருக்கும்போது திருப்பதியில முருகன் இருக்க கூடாதா? ஐயப்பஞ்சாமி, நீ ஐயப்பஞ்சாமி இருந்தால்தான் உனக்கு மரியாதை 3ஆம் தேதி வரலாம். அதுக்கு மேல நான் உன்னை வாடா போடான்னு திட்டுவேன், கோச்சுக்காத. அதுக்கு உரிமை இருக்கு. இப்ப ஏதோ இந்த மாலை போட்டுக்கிறதுனால இந்த சாமி 2 ஐயப்பஞ்சாமி தப்பிச்சுக்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஐயப்பஞ்சாமி பத்த வச்சு விட்டுச்சு. இப்ப நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது திகுத்துக்குன்னு. இந்த அம்மா ஏன்டா நம்ம வெளியில் நிற்கிறவனு என்ன அப்படி முடிக்கிற? என்னடா சாமியார் என்னைக்கு வேற மாதிரி ஆரம்பிப்பாரு, இன்னைக்கு எல்லாம் இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு, எடுத்தோன்னு கேள்வியை கேட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பார்த்தா தெரியல. என்னம்மா சந்தையில் வித்தாடு சொச்சாடு முழிக்க என்ன முழிக்கிற? போச்சா என்ன சோனமுத்தா? போச்சா? இன்னைக்கு அதுதான் உனக்கு. வள்ளி யாரு, உங்க அப்பா யாரு, அம்மா யாரு? நீ என்னம்மா அதை கேட்கற விட்டுவிட்டு யாரோ ஒருத்தரை கேட்டா எப்படி சொல்ல முடியும்? வள்ளி யாரு, உங்க அப்பா யாரு? உங்க அப்பா நம்பிராஜ், உங்க அம்மா நங்கை மோனி, வள்ளி இது எனக்கு தெரியாம இருக்கு. அதை கேட்காம ஏங்க அந்த அம்மா கிட்ட நான் சண்டை ஓட சொல்றீங்களா? சண்டை ஓட வேணாம்னு சொல்றீங்களா? ஏப்பா நீ தான் சொன்ன வள்ளியை பார்த்து மிரள வேண்டாம், பயப்பட வேண்டாம். யாருன்னு கேட்டேன். அருணகிரிநாதர் யாருன்னு கேட்டா எப்படி சொல்றது? சொல்லட்டும். முருகனை வணங்குறது இந்த அம்மா. முருகனை வணங்குது. முருகனை தவிர இந்த அம்மா வணங்குது. அவங்க தர்க்கம் தானே பண்ணாங்க. அப்ப முருகனை வணங்குற நீ தர்க்கம் யார் தெரியல? ஏறுமையில் ஏறி விளையாடும் ஒன்று. என்னது? ஏறுமையில் ஏறி விளையாடும் ஒன்று. முருகனுக்கு எத்தனை மயில்? இதுதானே புரட்டாசி. உங்களுக்கு தெரியல பின்னாடி இருக்கிற புரட்டாசி. ஏமா உன்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாரு உங்களுக்கு. மோ பின்னாடி இருக்கான் புரட்டாசி. ஐப்பசி இருக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் கார்த்திகை இருக்குது. அதுக்கப்புறம் மார்கழி இருக்குது. அப்புறம் தை. மாசம் மாசம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆமா, சொல்லுங்க. எத்தனை மயில்மா முருகனுக்கு? முருகனுக்கு எத்தனை மயில்? முருகனுக்கு எத்தனை மயில் சொல்லு? 3 மயில். அம்மா வாய் பேச மாட்டாங்க, ஊமை பேசுறேன். 3 மயில். நான் கேட்குறேன், ஏறுமையில் ஏறி விளையாடும் ஒன்று சொன்னேன். ஈசனுடன் ஞான மொழி பேசும் சொன்னேன். ஏறுமையில்னா 3 மயில்ல எந்த மயில்ல முருகன் வருவேன்? அந்த 3 மயிலும் யார் யார்? உன்னை பற்றி தான் கேட்குறேன், வேற யாரை பற்றியும் கேட்கல. முருகனை பற்றி தான் கேட்குறேன், வேற யாரை பற்றியும் கேட்கல. மொத்தம் 3 மயில். இங்க எதுக்காக எந்த தொழிலுக்காக வந்திருக்கீங்களோ அதுதான் என்னுடைய கேள்வி. வேற கதையை கூட தொட்டு பேசியிருந்தாலும் கூட ஒரு யோசிக்கலாம்.
சொல்லலாம். உன்னை பத்தி முருகனை பத்தி கேக்குறேன். முருகனுக்காக நீங்க தொண்டு பண்றதுக்காக வந்திருக்கீங்க. அதான் கேக்குறேன். அவர் தான் பேசுறான்னு இவன் தான். மானாமதுரைக்கு எத்தனை மைல்னு கேட்டால் சொல்லுவாங்க. முருகனுக்கு எத்தனை மைல்னு எப்படி சொல்ல முடியும்? எப்போ நம்ம இங்கிருந்து போற மயில் இப்போ வண்டி ஓட்டுற மயில் இல்ல, முருகன் ஏறி போறாரு இந்த மயில். அந்த மயில் எந்த மயில்ல வராரு? அவர் மொத்தம் 3 மயில் வாகனம் எந்த மைல்ல போறாரு? ஆமா, அந்த 3 மயில் யாரு யாரு? அது ஏன் சாமி நான் ஒண்ணு கேட்கலாமா? என்ன இப்ப போனதையா இல்ல முன்னாடி போனதையா? நீ பெட்டி வாசிக்கிற வேலையை மட்டும் பாரு தம்பி. இப்ப போறாரு, முன்னால போறாரு, பின்னால போறாருன்னு கேட்காம அந்த அம்மாவுக்கு புரிஞ்சா பதில் சொல்லட்டேன். இல்ல நீங்க 3 மைல் சொன்னதுனால இல்லைன்னா சாப்பிட்ட சோறுக்கு பணம் கொடுத்துட்டு இது நீங்க இருந்து நடந்துதே நீ போகணும் பாத்துக்க. நான் உன்கிட்ட கேட்கிறேன், சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்ததுனால தான் சாப்பாடு போட்டாங்க. நான் அப்படி இல்லைன்னா இருக்க பாத்திரத்தெல்லாம் விலைக்கு போட்டு போயிருங்க. நடந்தே தான் போகணுங்க இருந்து. சரியா? நீங்க கமுத்து போட்டுருங்க. யாரு? நீங்க. உன் தலையில கவுக்குறேன். கவுத்து தலையில கவுக்கு. அவர் பெரிய மனுஷன், அவருக்கு தெரியாதா? சின்ன பிள்ளை, நீ அவ்வளோ பாத்திரத்தை விளக்கையில் அவர் கழுவி கவுக்க மாட்டாரா? ஐய, ஈசனுடன் ஞானமொழி பேசும் ஒன்று. அது எங்க பேசினாரு? ஞானமொழி. என்ன மொழி பேசினார்? 2. கூறும் அடியார்கள் வினை தீர்க்கமும் ஒன்று. அந்த அடியார்கள் வினை தீர்க்கும் தீர்ப்பதற்காக யாரை அவர் கொன்றார்? குன்றுருவ வேல் வாங்கி நின்ற ஒன்று. சக்தி இடத்துல முருகன், ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. சக்தி இடத்துல முருகன் வேலு எங்க வாங்கி எங்கே சம்ஹாரம் பண்ணினார்? சுத்தம் இப்படியே கேட்டுக்கிட்டு மாறுபடு சூரனை வதைத்து ஒன்று. அங்கே வேலை வாங்கி அங்கே போய் அழிக்கிறாரு. இன்னொரு முகம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த முகத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன். 5 முகத்துக்கு நீ விளக்கம் சொல்லு, ஒரு முகத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன். நீங்க என்ன பேசினாலும் நான் பதில் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். அதுதான் முக்கியம். அம்மா வள்ளிநாயகம், பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படி சொல்லுங்க. மந்திரிச்சு போட்டது பார்த்தாப்பா வெளியில முத்து கொட்டி இருக்குது. மேலேந்தலுக்கு நீ எத்தனை வருஷம் வேணாலும் வந்திருக்கலாம். இந்த மேலேந்தலேருந்து உன்னை கீழேந்தல் கொண்டு விடலை நான். இனிமே இந்த மேலேந்தல் பக்கம் நீ எட்டி பார்க்காத அளவில் உன்னை நான் பண்ணிட்டு போகலைன்னா கேளுமா. எல்லாரும் நல்லா சாட்சி. நான் என்ன கேட்டிருக்கணும், அந்த அம்மா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீ கேளுன்ட்ட, நான் பதில் சொல்றேன். நான் தயாரா. ஏன் தெரியுமா? கூட நீங்க மட்டும் தான் கேட்பீங்கன்னு பார்த்தேன். ஒரு எதிரிகிட்ட போய் நான் சண்டை போட தயாரா இருந்தேன்னா நான் ஒரு அடி அடிச்சேன்னா அவன் என் மேல ஒரு அடி அடிக்க மாட்டேன். என்ன நினைச்சேன்? அதாவது 10 அடி அடிச்சாலும் நான் 10 அடி அடிக்கலாம், என்னைய ஒரு அடி அடிச்சு போடுவா. அதானே மேல படாம. நான் உன்கிட்ட சண்டை போடுறேன்னா நீ என்ன சண்டை போட மாட்டேன்னு என்ன நினைச்சேன்? தடுக்கும் போது கூட கை மேல படாமையா இருக்கும். ஆமா, 10 கேள்வி கேட்கிறேன், நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க மாட்டேன்னு என்ன நினைச்சேன்? எதுக்கும் பயப்படலை நான், எதுக்கும் பயப்படலை. இந்த உட்காந்துருக்கேன் புள்ள பூச்சி, இதுதான் எல்லா வேலையும் பார்த்து விட்டது. இந்த இங்க பாரு, அந்த முகத்தை பாரு, அது பால்வடி முகம். கேட்டுக்க, பார்த்துக்க. புள்ள பூச்சி தான், ஆனா கடிக்காது. ஆனா ஒரு இடத்துல இருக்காது, அதை மட்டும் பார்த்துக்க. ஊறிக்கிட்டே தெரியும். அந்த புள்ள பூச்சி மட்டும் குடியிருக்க முடியாது. புள்ள பூச்சியை மடியில கட்டின கதையா? சேர நாடு வேலை உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து, பாண்டிய நாட்டுடைய மொத்த பரப்பளவு சொல்லுங்க. வெள்ளார் அதுவடக்கம் மேற்கு பெருவெளியம் தொல்லார் புலகளை தெற்காகும் 56 காத தூரம் பாண்டிய நாட்டுடைய எல்கைன்னு சொல்லியிருக்காங்க. அருணகிரிநாதன் யாரு? அந்த அருணகிரிநாதன் யாரா இருந்து எங்க மாறினா இன்னொரு உருவமா ஒரு இடத்துல இருக்கேன். சாமி, உங்களுக்கும் மனசாட்சி இல்லையா? என்ன முதல்ல கேட்டீங்க, மறுபடியும் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டு வேற கதைக்கு வந்தீங்க. கேட்டதுக்கு பட்டு பட்டுன்னு பதில் வந்துச்சு. பட்டு பட்டுன்னு பதில் வந்தோடனே உங்க சூட்சமா மறுபடியும் இந்த பொண்ணை வந்து மேல இருந்திருக்கு கேட்டுருவாங்க அப்படிங்கிறக்காண்டி முதல்ல கேட்ட கதையில மறுபடியும் வந்து நிக்கிறீங்க. சரி, அது எப்படி வந்து நான் கேட்கிறேன். புள்ளி வச்சிருக்கேன், கோலம் யாருப்பா போடணும்? பொம்பளை பிள்ளைதான். உடனே போடணுமா இல்லையா? ஒரு வாரம் கழிச்சு கோலம் போட வந்தா அது புள்ளி எங்க இருக்கு? அழிஞ்சு வரும்ல. ஒரு நிமிஷத்து, ஒரு 5 நிமிஷம் சென்று வந்து பார்த்தாலுமே அழிஞ்சு போயிடும். அப்ப நீ புள்ளி வச்சா கோலம் போடு. போடணும். சேரநாடு வேலை முடித்து. சேரனுடைய பரப்பளவு சொல்லுங்க. வடக்கு திசை பரணி, வான்கீழ் தென்காசி, குடக்கு திசை கோட்டக்கரை, அமடன் செய்யநாட்டு பண்ணி, கடற்கரையின் ஓரமாக தெற்காம் 80 காத தூரம் சேரநாட்டுடைய எல்கைன்னு சொன்னாங்க. பதில் பாத்தீங்களா? இப்படிதாங்க பதில் இருக்கணும். கேட்ட கேள்விக்கு உடனே பதில் வரணும். பலே
பாண்டிய நாடு 56 காத தூரம், சேர நாடு 80 காத தூரம். அருணகிரிநாதன் யாரு? இந்தாரு சாமி, நீ வேலையை பாரு, இந்த கொன்னே விடுவேன். சோழ நாட்டுடைய பரப்பளவு சொல்லுங்க. கிழக்கு கடற்கரை, தெற்கு கரை, பெருவிழார், குலதேசி, கோலகோடாம் 24 காதம் உடையது சோழ நாட்டு வேல்கை. பாத்தீங்களா? பாத்தீங்களா எவ்வளவு அழகா எப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? சும்மா இல்ல. இங்க பாருங்க, பாண்டிய நாடு 56, சேர நாடு 80, சோழ நாடு 24 காத தூரம்ங்க. கேட்டவொடனே இப்படி பதில் சொல்றவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? என்னுடைய போட்டியாளர்கிட்ட நான் பார்ப்பேன், எனக்கு யார் இன்னைக்கு போட்டியாளர், தகுதியானவரான தகுதியான ஆள். முருகன் எந்த மயில்ல வந்தேன்? சுத்தம். என்னடா மறுபடி வண்டி இங்கிட்டு ரோட்ல போகுதேன்னு பார்த்தேன். வேலை எங்க வாங்கி எங்க அழிக்கிறாரு? சிவன்கிட்ட என்ன மொழி எந்த ஊர்ல பேசினார்? வண்டி சைடு வாங்கி போக விட மாட்டேன். அவர் தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கும் தெரியாதா? தெரியாம அப்புறம் கேள்வி கேட்பாரு. சாமி நீங்க சொல்லுங்க சாமி. கேள்விக்கு பதில் சொல்றீங்களா இல்ல தெரியாம கேட்கறேன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்புறம் கேளுன்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க சாமி. இல்ல நான் கேட்கிறேன், என்னை பதில் சொல்ல சொல்றீங்களா இல்ல அந்த அம்மா கிட்ட மறுபடியும் சொல்ல சொல்றீங்களா? இல்ல உங்களுக்கு தெரியாம ஒரு பெட்டிக்காரர் சொல்றாரு, தெரியாம கேட்பாரு. எனக்கு தெரியாம இருக்கா? கேள்வி பதில் தெரியாம அந்த அம்மாவுக்கு தெரியும் சொல்லுங்க, நான் வரிசையில சொல்றேன். தொண்டை நாடு பரப்பளவு சொல்லுங்க. அப்பவும் பாரு, மேற்கு பவளமலை, வேங்கட நேர்வடக்கம், ஆர்க்குரியர்களுக்கு பார்க்குரியர், தெற்கு பின்னாகனி, திகழ் இருப்பது என் காதல் தூரம், நல் தொண்டை நாடுன்னு நாட்டுக்கன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் பேசிடுவாங்க, எனக்கு தெரியும். இந்த அம்மாவுக்கு எந்த கேள்வி தெரிஞ்ச கேள்வி கேட்கிறோமோ அதை அப்படின்னு கேட்டுருவாங்க, எனக்கு தெரியும். இது 20 காத தூரம், சோழ நாடு 24 காத தூரம், இப்படியெல்லாம் சொல்லிடுவேன் தெரியும். நான் அதை கேட்கல. சம்ஹாரம் எங்கே பண்ணினார்? வேலு எங்கே வாங்கினார்? சம்சாரமா? நீ அந்த ஞாபகத்தில் இரு. இப்போதான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்க. நீ சந்த சம்சாரத்தை கேட்குறியா இல்லை காரைக்குடி சம்சாரத்தை கேட்குறியா இல்லை இது நம்ம கோயில்பட்டி தாதனூர் சம்சாரத்தை கேட்குறியா? எந்த சம்சாரத்தை நீ கேட்குற? எத்தனை? முருகனுக்கே 2 கொண்டாடி தான் எனக்கு. நீ முருகன் தானையா? நீ அழகேசன். சரி விடுங்க, உங்களை பற்றி நான் தேவையில்லாம விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது. பேசினா பேச்சு இருக்கணும், தெளிவான பதில் வரணும். தெளிவான பதில் வரலைன்னா நம்ம அதுக்கு மேல ஒருத்தரை போட்டு பம்பா சண்டை போடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு ரூபான சோறுக்கு ஒரு சோறு தான். ஒருத்தரை நம்ம அசிங்கப்படுத்தணும் நம்ம நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? அப்படி நினைச்சா அந்த இடத்துல இப்ப ஒண்ணுமே நம்ம தொய்வலா போயிடும். வந்தாங்க அந்த கேள்வி கேட்க அதுக்கு தெரியலன்னு தெரியுது. அப்புறம் இவருக்கு மறுபடியும் அதான் சொல்லிட்டு இருக்காரு, அதுவே என்ன போட்டு தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரும் என்ன நினைப்பாங்க? எவ்வளவு தங்கமான மனசு பாத்துக்கிட்டியா? நீ என்னமா அவரை குறை சொல்லிட்டியா இருக்க? என்ன தங்கமான மனசு எல்லாம் கேட்டு விட்டாரு. அப்புறம் தங்கமான இல்ல கேள்வின்னு நான் கேட்கல, இது ஒரு எடுத்துக்காட்டா சொன்னேன். நான் முருகப்பெருமான வணங்குற அம்மாவுக்கு இதை எடுத்துக்காட்டா சொன்னேன். அதனால அப்பா நொப்பா அடிச்சு பல்ல ஊத்து. பாருங்க, சும்மா வாய்க்கு வந்தாலும் பேச்சு பேசிட கூடாது, புரியுதா? இருங்க, ஒரு பாட்டை தடுக்காம இருங்க முதல்ல. அட இருங்க, கத்தாதீங்க கத்தாதீங்க. ஒரு சங்கருடைய பாடலை பாடுவதற்கு யார் கத்தி தொலையாதீங்க சாமி. ஒரு சங்கருடைய பாடலை பாடுவதற்கு அதை தடுப்பதற்கு யாருமே உரிமை கிடையாது. பேசுறேன் இடையில முந்திட்டு பாடக்கூடாது. பாருங்க, சங்கரதாசுடைய பாடலை பாடும் பொழுது தடுப்பதற்கு எவருக்கு உரிமை கிடையாது. அது சரி, சங்கரன் பாடு. நான் பாட்டு பாடுகிறேன், நீ இருங்க நொறுங்கங்கற. நீ இந்த பொளப்பே இந்த தூங்குனியா? தூங்குனியா கேக்குறேன். இந்த பொளப்பே வந்து சங்கரன் போட்ட பிச்சை. அத சொல்லுங்க. அது போய் இருங்கங்கற. நீ இங்க பாருங்க, பாட்டு பாடுனா நான் பாட்டு பாடல குறுக்க மறிக்கலாமா? பாட்டு பாடுனா வாசிக்கணும். இந்த ஒரு பாட்டுல தான் அவர் பேர் வாங்க போறாரு. நீ தேவலாம் பேசாத தம்பி, பாட போட பேச வச்சிராத. அந்த பாட்டு ஒரு பாடல போயிடுவாங்க. இவ்வளவு நேரம் குத்துக்குற மாதிரி நின்னு நீ பாட்டு பாட எதுக்கு நீ தடுக்கற? அம்மா வழிநாயகம், நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு, போட்டிருக்க உடை, சங்கராசு போட்டு வச்ச நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாமே யார் கொடுத்தது? சங்கரன். இந்த நாடகம் ஆடித்தானே, சரியா? அதனால சங்கராசாமி எழுதின பாடல்களை ஒரு பாடலாச்சும் பாடணும். அப்போதான் நம்ம வாங்குற காசு நமக்கு ஒட்டும், சரியா? தயவுசெய்து அப்படி பாடையில் கூட பூந்து நீங்கள் நிப்பாட்டுங்க, நான் சொல்கிறேன், பாட்டை நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? யாராக இருந்தாலும் பாடணும். பாடினதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, வேணாம்னு சொல்ல. நீங்கள் பாடினாலும் வாசிக்கணும், இவர் பாடினாலும் வாசிக்கணும், அது எங்கள் கடமை.
பாட தெரிஞ்சவங்க வந்தாலும் தெரியாத வந்தாலும் வாசிக்கிறது எங்க கடமை. ஒரு பாட்டை பாதியில் நிப்பாட்ட சொல்ற அளவுக்கு நீங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்லவே முடியாது. என்னமோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அவருக்கு என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்க விவரமான ஆள் மாதிரி நம்ம பேசுறிய. பாட்டை நிப்பாட்ட சொல்றிய. இல்லை இருங்க, என்னமோ அவருக்கு தான் உங்களுக்கு தான் எல்லா விவரமும் தெரியுமா? ஏமா அவரை விட நீங்க மிஞ்சி படிச்சிருக்கிய. என்னமோ நாங்கள் இன்னைக்கு நாடகத்துக்கு நாரதருக்கு ஆள் கிடைக்காம நரிக்குடி பஸ் ஸ்டாண்டில் சும்மா பஸ்ஸுக்கு நின்று பிடிச்சி நாங்கள் அவசரத்தை கூட்டியாந்த மாதிரியும் நீங்க என்னமோ விவரமான ஆள் மாதிரியும். ஐயப்பன் சாமி கொஞ்சம் இருங்க. இன்னைக்கு நாடகத்துக்கு நாரதருக்கு ஆள் கிடைக்காம நரிக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு நின்னவனை போய் பிடிச்சு கூட்டியாந்தீங்களோ? இல்ல, அந்த அம்மா நினைக்கிறத பாருங்க. ஐயா ஐயா புண்ணியவனை மைக்க வைப்பா. டீ வந்து நீங்க மட்டும் டீ குடியப்பா சாமி. அதுக்கு அந்த அம்மா தேவலை உள்ள இருக்கேன். பாருங்களே என்னம்மா அப்பவும் பாரு, அவருக்கு கெட்ட என்னத்தை ஈ விழுந்துருமா குடிக்கணுமா? பெரிய மனிதருக்கு என்ன அழகு தெரியுமா? பெரிய மனுஷருக்கு என்ன அழகு தெரியுமா? ஒரு விஷயம் நீங்க பேசுறீங்க, அந்த விஷயம் தெரியாம கூட நான் நிக்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க. நின்னுட்டு போ நான் வேற இடத்துக்கு வந்துட்டேன். அட இருங்க. ஆமா. ஆனா அந்த விஷயத்த மறுபடியும் அதை காட்டு கொடுக்காம யார் அப்படியே மூடி மறைச்சு அது உங்களுக்கு எந்த கெட்ட பேர் வராம யாரு கூட்டிட்டு போறாங்களோ அவங்க தான் பெரிய மனிதர். நான் உன்ட்ட ஒன்று கேட்கவா? இந்த அம்மா கிட்ட கேட்டு கேட்டு நான் இதை சொல்லி ஆகணும்னு சொன்னேன்னா சரி, ஒரு விஷயத்த நம்ம அதிகமாக பேசக்கூடாதுங்க, நாளைக்கு கெட்ட பேர் வந்துடும், அதனால நம்ம கதைக்கு போவோம் அப்படின்னு கதை பாட்டு பண்ணல அப்படின்னு போறவர் தான் பெரிய மனுஷர். ஆனா இவர் என்ன பண்றாரு? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சேர நாட்டுடைய எல்கை என்னன்னு கேட்டீங்க, சோழ நாட்டுடைய எல்கை என்னன்னு கேட்டீங்க. எல்கை என்னன்னு கேட்டா எல்கையை கேட்டா கேட்டதோட அப்படியே நிறுத்த வேண்டியதானே. அப்புறம் என்ன, ஆரம்பத்துல அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் யாரு, எதுக்கு வந்தாரு அப்படின்னா போய் ஒவ்வொரு கவியிலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஞாபகப்படுத்துறீங்கன்னா அப்ப என்ன நினைக்கிறீங்க? இல்லம்மா, அதாவது நீ மறந்து கூட நிக்கலாம்ல. ஒரு சிலர் என்கிட்ட பேசிக்கும்போது தூங்கிடுறாங்க. நான் எத்தனை இடத்துல பார்த்துருக்கேன். சிலவங்களை தட்டி எழுப்புறதுக்கு என்ன வழி, மறுபடியும் நம்ம கேட்குற மாதிரி தருது. என்னப்பா சாப்பாடு சொல்லி இந்த வந்துருச்சா கேட்கறது இல்லையா? கேட்கறமா இல்லையா? ஏய் சாப்பிட்டீங்களா இல்லையாப்பா கேட்கறதா இல்லையா? ஆமாம். இது கேட்கறது இல்லையா? ஏமா நீ என்னமா அது வந்து அப்படியே அது காரணம் இல்ல, நீங்க காமிச்சு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், புரியுதா? உன் மனசுல பட்டா நான் பொறுப்பு இல்லை, உன் மனசுல நான் காமிச்சு கொடுக்குறேன்னா பொறுப்பு இல்லை, நீ என்ன வேணா பேசிக்கலாம். நீங்க என்கிட்ட என்ன கேக்குறீங்க? மண்டே பாட்டை முதல்ல நீ பாட்ட சொன்னா மறுபடியும் வண்டு வெளி குண்டு வெளின்னு இருக்கீங்க. குண்டு குளிண்டு அருணன் என்பதுதான் அவருடைய பெயர். பெண்கள் மேல ஆசை வச்சு அவனோட உடம்பு பூரா நோய் வந்துருச்சு. உடனே போய் தன்னோட அக்காட்ட கேட்கிறார், அக்கா எனக்கு உடனடியாக ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அக்கா உலகம் பூரா தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல. ஏப்பா நான் உலகம் பூரா தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல, நானும் பெண்ணு தான்டா, என்னை அனுபவின்னு அவங்க அக்காவே சொல்றாங்க. அருணன் பார்த்தாரு, என் கூட பிறந்த அக்காவே என்கிட்ட வந்து இப்படி கேட்குற அளவுக்கு நம்ம இவ்வளவு மோசமானவனா இருக்கோமே, இனிமேல் நம்ம அந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு திருவண்ணாமலையிலிருந்து குதிக்க போறாரு. எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி திருப்புகழை பாட வைக்கிறார். முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சிரவண முத்துக்குரு வித்துக்குருவர என்ன போதும் அப்படின்ற திருப்புகழை பாட வைக்கிறார். அருணன் என்பவன், அருணன் என்பதான் அவருடைய பெயர். அருணன் என்பவன் கிரி என்ற மலையிலிருந்து விழுந்ததனால் அருணகிரிநாதன் அப்படின்னு அவருக்கு பெயர் உண்டு. கூடு விட்டு கூடுபாயின் தன்மை உண்டு. மீனாட்சி அம்மன் தோல்ல கிளியா உருமாறி இருக்கிறவர் யார் அப்படின்னா அருணகிரிநாதன். போதுமா? அப்படி இருக்கணுமா? ஜோரா கை தட்டலாம். ஐயா நீங்க எல்லாம் எதுக்கு கை தட்டுறீங்க? நான் கேட்கிறேன். நீங்க கை தட்டிடாதீங்க, அவருக்கு பொறாமையில பொங்குறாரு. அப்படி இல்ல, என் வயிறு எரியும் பதில் சொல்லிட்டு அவருக்கு. வயிறு ஒரு கேள்விக்கு தானே பதில் வந்திருக்கு. அருணகிரிநாதனுக்கு தானே பதில் வந்திருக்குது. மொத்தம் 3 மைல்னே, முருகனுக்கு 3 மைல். இப்ப எந்த மைல்ல வர்றாரு? மிச்சம் 2-3 மைல் யார் யார்? இன்னும் பதில் வரல. நான் கேக்குறேன் சாமி, நீங்க இவ்வளவு பெரிய விவரம் இல்லாம இருப்பீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நீங்களும் கொஞ்சம் விவரமா பேசுங்க சாமி. ஐயப்பன் சாமி பேசாம இருக்கணும். ஐயப்பன் சாமி அவர் ஏன் தெரியுமா, அது பச்சை புள்ள தானே அப்படின்னு இவர் விவரம் இல்லாம பேசுறாருன்னு நினைக்கிறேன். விட மாட்டேன். 3 மைல் யாராரு? முதல் இப்ப எந்த மைல்ல அவர் வர்றாரு சொல்லு. சுத்தம் சொல்லு. நான் நினைச்சேன் முதல் மைல் ஓம் என்ற பிரணவ மந்திரம்.
யார் கொடுத்தது? சக்தி முருகப்பெருமானுக்கு கொடுத்தது. எதுக்கு கொடுத்தாங்க? எதுக்கு கொடுத்தாங்க? எதுக்கு கொடுத்தாங்க? தாங்கள் கொண்டு வந்த கனியை பெறுவதற்காக. முதல் மயில். இரண்டாவது மயில் தேவேந்திரன் விநாயக பெருமான் கொடுத்தார். எதுக்காக கொடுத்தாரு? சூரபத்மனை அழிப்பதற்காக கொடுத்தார். மூன்றாவது மயில் சூரபத்மன். சூரபத்மனை எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி சக்தி வேலை வாங்கி சூரபத்மனை இரண்டாக பிளந்து வதம் செய்தார். ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில். மயிலை வாகனமாக வச்சுக்கிட்டாரு, சேவலை கொடியா வச்சுக்கிட்டாரு. அப்ப மூன்றாவது மயில் சூரபத்மன். போதுமா? எனக்கு யாராவது கை தட்டினா ஐயா நீங்க கை தட்டாதீங்க. நீங்க கை தட்டினா அவருக்கு உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் அப்படியே பொசு பொசுன்னு எரியும். ஏன்னா அடுத்த ஒரு பேர் வாங்கிட கூடாது. எனக்கு எரியுங்க. போதுமா? ஒத்துக்கிறது இல்லையா? அப்புறம் நான் நினைச்சீங்க நம்பிராஜருங்க. அப்பா சொன்னாலும் நியாயத்தை சொல்றாரு. சூரபத்மனை வதம் பண்ற காத்த மூன்றாவது மயில் தான். அது அந்த மயில் சூரபத்மனை வதம் பண்ணோம்னா ஒரு பக்கம் மயில், அது மூணாவது மயில். முதல் மயில் ஓமேட்ட பிரணவம் வந்துடும். ஆமா. ரெண்டாவது மயில் தேவேந்திரன். ஆமா. மூணாவது மயில் சூரபத்மன். எதிரியா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும், அது உண்மைதான். நீங்க கை தட்டின நியாயம் தான். ஆமா, எதுக்கு கை தட்டினீங்க? சிவனிடத்துல ஞானமொழி எங்கே பேசினாரு முருகன்? ஏன் அதுக்கு இன்னும் வரல? இல்ல ஏறுமையில் ஏறி விளையாடும் ஒன்று சொன்னா இல்லையா? தந்தைக்கே மந்திரம் சொன்ன தன்னையன் அப்படின்னு பேர் வாங்கினார் சுவாமி மலையில. என்ன சொன்னார்? போய் காதுல போய் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொன்னார். பொருள் சொல்லிட்டாரா? சொல்வதற்கு என்ன சொன்னார்? சிவன்கிட்ட கேட்டாரு. ஆமா, சொல்றதா இருந்தா கேட்பவன் சீடன், சொல்பவன் ஆசான். சொல்பவன் ஆசான், கேட்பவன் சீடன். அப்பா கை கட்டி வாய் பத்தி கேட்கணும், அப்பதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப சிவன் முருகன்ட்ட மண்டிட்டு வாய் பத்தி கேட்டார். ஆமா. சிவன் ஞானமொழி பேசினார். அது எந்த ஊரு? சுவாமி மலை. சுவாமி மலையிலே. ஆமா, அதுதான் சுவாமி மலையிலே. சரி, அது போட்டோம். வேலு எங்க வாங்கி வேலு எங்க போய் அவர் முருகப்பெருமான் அழித்தார்? யாரை அழித்தார்? சூரபத்மன் எந்த ஊர்ல அடிச்சாரு? சூரபத்மன எந்த திருச்செந்தூரிலே வதம் செய்தார். எங்க வேல் வாங்கினாரு? சிக்கலிலே வேல் வாங்கி. சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே அழித்தார். எங்க வேல் வாங்கினாரு? சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே அழிச்சார். அது என்ன செந்தூர்? திருச்செந்தூர். சந்தோஷம். வேல் வாங்கின இடம், போய் அழிச்ச இடம், யாரை சம்ஹாரம் பண்ணினார் என்பதுக்கு, யார்கிட்ட மந்திரம் ஓதினார் என்பதற்கு, எந்த மயிலிலே வந்தார் என்பதற்கு, அருணகிரி யாதன் யார் என்பதற்கு, இத்தனைக்கும் கேள்வி கேட்டு பதில் சொன்னமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள். நல்லா 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 நன்றி. எதுக்கு நீங்க கை தட்டுறீங்க? பிரணவ மந்திரத்தை சிவன்கிட்ட மட்டும்தான், சிவன் மட்டும்தான் முருகன்ட்ட கேட்டாரா? முருகன் இன்னொரு இடத்துல பிரம்ம மந்திரத்தை கேட்கிறார். யார்கிட்ட கேட்டாரு? பிரம்மாட்ட கேட்டாரு. பிரம்மாட்ட கேட்டாரா? ஆமா. பிரம்மா தெரியலன்னு சொன்னாரா? சொன்னாரு. பிரம்மனை தலையில கொட்டி ஒரு சிறையில அடைக்கிறார். பிரம்மனை தலையில கொட்டி ஒரு சிறையில அடைத்தார். அது எந்த சிறை? இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல. என் கேள்வி 100 கேள்வியா இருந்தாலும் எங்க இருந்து புடிச்சீங்க? இல்ல என்னை உடப்ப அவர் கேட்ட கேள்விக்கு பூரா பதில் சொல்லிவிட்டியல்ல. அவர் எப்படியா இருந்தாலும் உன்னை அசிங்கப்படுத்தாம அவர் போக மாட்டாருமா? போவே மாட்டேன். அவருக்கு அப்படி ஒரு ஆசை, நல்ல எண்ணம். ஆமா, வள்ளி நல்லா இருந்துச்சு, நாரதர் சரியில்லைன்னு சொல்லிவிடுவாங்க. இந்த வார்த்தை வரவே கூடாது. அப்படி வந்துருங்கிறக்காண்டி வரவே கூடாது. பிரம்மானை தலையில கொட்டி எந்த சிறையில அடைத்தார்? அது அந்த சிறை எங்க இருக்கிறது? வேற நாரதரே கிடைக்கல. அங்க சொல்லி விடுங்கப்பா. ஊர்ல என்னை நாரதருக்கே போடட்டும். அப்படி கேட்டுக்கிட்டே போனா எத்தனை இந்த மாதிரி நம்ம ஊர் மாதிரி நல்ல ஊர்கள் இருக்கிறதுனாலதான் நம்மள நாடகத்துக்கு போட்டு ஏதோ ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி மேல இந்த மாதிரி நல்ல புண்ணியவங்களும் நல்ல புண்ணியவதிகளும் நல்ல ஞானசலம் இருக்கிறதுனால ஓடுது. அப்படி சொல்லுங்க, ஞானசலம். இந்த ஊர்ல அதையும் கெடுத்து விட்டு போயிடாத சாமி, ஐயப்பன் சாமி. எல்லாருமே நல்லா இருக்கணும். சரி, நான் எந்த ஊர்ல எந்த சிறையில் அடைத்தா சொல்லுங்க பாப்போம். பிரம்மனை தலையில குட்டி எந்த விரல்லமா ஊட்டினாரு அதை கேட்பாருமா? எந்த கையிலன்னு? ஏங்க கொட்டதுல விரல்ல கொட்ட மாட்டாங்க, எல்லா விரலையும் மூடிட்டு தான் கொட்டுவாங்க. கையை மடக்கிட்டு தான் கொட்டுவாங்க. அப்படி கேட்பாரு. ஆள் அப்படியால தானே அவரு. தலையில கொட்டி கந்தவர்ப்பு சிறையிலே அடைத்தவர் தான் முருகப்பெருமான்.
என் எதிரி யாருன்னு முதல்ல நான் விசாரிக்கிறேன். எதுக்கு சொன்னேன் தெரியுமா? என்ன எதிரி சரியானவங்களா இருந்தாத்தே நான் சண்டை ஓடவே போவேன். கட்டு சேவல் வளர்க்குறேன். எந்த சேவலை வச்சா பயந்துட்டு ஓடாதுன்னு ஐயப்பன் சாமி உன்னைய கொல்ல போறேன். எந்த சேவலோட வச்சா சண்டை போடும், எந்த சேவல் பயப்படும்னு எனக்கு தெரியும். நான் சண்டை ஓடுக்கு தகுதியான சேவலான்னு உன்னை நான் பார்க்குறேன். நான் கேட்குறேன், ஓரறிவு உள்ளது என்ன? மரத்திற்கு ஓரறிவு, 2 அறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, 3 அறிவு, ஊர்வன 3 அறிவு, 4 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, 5 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, 6 அறிவு, என்னை போன்ற மனிதர்களுக்கு 6 அறிவு. ஒன்னே போலாம் சொல்லாத. ஏன்? நீனா 6 அறிவு உனக்கு ஆண்டையும் படைக்கவே இல்லை. ஏன் என்ன பார்த்து 6 அறிவு மாதிரி தெரியலையா? 6 அறிவு வேணுங்களா? உனக்கெல்லாம் 5 அறிவுதே. இங்க பாருங்க, அப்படி நீங்க உனக்கெல்லாம் 5 அறிவுதே. எனக்கு எப்படி 5 அறிவுங்கிறீங்க நீங்க? நீங்க பேசாதீங்க. பிள்ளையே சொல்லுது 6 அறிவுன்னு. அதுவா எனக்கு 6 அறிவு, எனக்கு 6 அறிவு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இருக்கிறதான் சொல்ல முடியும். உனக்கு எத்தனை இதா? என்ன சிப்பு? உனக்கு 5 தான்டா. 6 தான். உனக்கு 5 தான்டா. அப்படி உனக்கு 5 தான். இது என்னங்க தொண்டை? எவன் ஒருவன் பகுத்தறிவை பயன்படுத்துகிறானோ நீ எல்லாம் 6 அறிவா? நீங்க ஒப்பனுக்கே பிறக்கல. இங்க பாருங்க, நாங்க மண்டையை பொளந்து விடுவேன். தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்க கூடாது, புரியுதா? நான் உட்கார்ந்து இருக்கும் போது அப்பாவுக்கு பிறக்கலங்கிறீங்க என்ன? நீ ஊர் கோயிலுக்கு வரதில்ல. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க சாமி. ஏன் கோவப்படுற? நீ எதுக்கு எதுக்கு கோவப்படுற? மண்டையை பொளந்து விடுவேன். நாங்க இருக்கோம். நான் கேக்குறேன், சித்தப்பைங்களா இருக்கும்போது நீங்க இவர அப்பேன், நீ அப்பேன், ஜோதி அப்பேன், எல்லா பேரும் அப்பேன், இத்தனை பேர் இருக்கும்போது அப்பேன். இந்த அம்மா காலையில என்ன சொல்லி தெரியுமா? எனக்கு அப்பானா ஒரே ஒருத்தர் தான். யாரு? நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க. நீ ஒரு சீட்ல உட்காந்துருக்க, அவர் ஒரு சீட்ல உட்காந்துருக்காரு, ஜோதி ஒரு சீட்ல உட்காந்துருக்காரு, மோகை ஒரு சீட்ல உட்காந்துருக்காரு. உங்களை எல்லாம் எப்படி கூப்பிடுது அந்த அம்மா? அப்பாதான். எனக்கு இருக்கிறது ஒரே அப்பேன்னு சொல்லிச்சு. ஈஸ்வரா, எந்த அப்பேன் தெரியுமா? குமரசங்கர். அரியர் முன்னால வச்சுட்டு இவர் மட்டும்தான் எனக்கு அப்பேன், மற்றெல்லாம் அப்பேன். இது சொல்லுச்சா இல்லையா? சொல்லுச்சா இல்லையா? நேத்து வேலையில வரல சொல்லுச்சா இல்லையா? அவர் அப்பா தாங்க, அப்புறம் நான் அப்பா எல்லாம் வேணே. அவர் மட்டும் தான் அப்பான்னு நான் சொல்லல. எனக்கு சப்போர்ட் பண்ற அப்பா வந்து ஹரியப்பா தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அப்பனா நம்ம இனிமேல் பேசக்கூடாது. நீங்க சொன்னீங்க உண்மையா? புரிஞ்சுதா? ஆனா நாரதர் வேலை இப்பதான் நீங்க பாக்குறீங்க, எனக்கு நல்லா தெரியுதுங்க. சாமி இனிமேல் பேசுவோம். பேசுவோம். இந்த அம்மா கொட்டாமட்டிலே விட்டுட்டு போயிருன்னு சொன்னேன். இனிமேல் பேசுவோம். நான் பேசுவியா? இனிமேல் பேசுவோம். ஏய் நீ உனக்கு எத்தனை இல்ல சாமி, கேள்விக்குறி பேசுவோம். நான் கேக்குறேன், எங்களுக்கு ரோசமே இருக்காது. நீ கொப்பனுக்கு பிறகு எதுக்கு சொன்னேன்? இங்க பாருங்க, இரு. அப்பாவுக்கு பிறகு ஆம்பளை பிள்ளை. ஆமா, கடைசி வரலும் தனது குடும்பத்துக்காக நம்ம ஊருக்காக உழைத்து இருக்கக்கூடிய அப்பாவுக்கு பிறகு ஆம்பளை பிள்ளை. ஏன் பொம்பளை பிள்ளை இல்லையே? பொம்பளை பிள்ளைய அப்பா அம்மா கூட கடைசி வரல வச்சிருப்பாங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்தானே சொல்றீங்க. வச்சிருந்தானே? நீ தான் போக போற, நீ தான் போக போற. இங்கேயே வச்சிருக்க அப்பா அம்மா கூட அப்படின்னா நீ உங்க வீட்டுல உள்ளவனை கட்டிக்கிட்டு என்னதான் தங்கமா இல்ல, என்னதான் தங்கமா இருந்தாலும் வீட்லயே வச்சிருக்க முடியுமா? பருவம் வந்துருமா? ஆமா வரும். பருவம் வந்த உடனே ஊர்ல உள்ள அழகான ஆண்மகனுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டாளா? அப்பாவுக்கு பிறகு ஆம்பளை பிள்ளை, ஊர் பயிலுக்கு பிறந்தது நீ. நீ ஒப்பனுக்கு பிறந்தியா? ஊர் பாருங்க, பேச விடு. ஊர்ல உள்ள அழகான அப்ப அப்பாவுக்கு பிறந்தா ஊர் பயிலுக்கு பிறந்தா நீங்களே சொல்லுங்க. பாருங்க சாமி, நீங்க அண்ணாகரியமா பேசுறீங்க. ஊர்ல உள்ள அழகான ஆண்மகனுக்கு கட்டி கொடுப்போம்லப்பா. ஓ மகளா இருந்தாலும் கட்டி கொடுப்பியா இல்லையாப்பா? அது கட்டி கொடுப்பீங்கல்லப்பா? நியாயத்தை சொல்லுங்க. ஐயோ, அப்பாவுக்கு பிறகு நாகரிகமா சொல்லுங்க சாமி. அது சாமி, நான் ஒண்ணு உங்கள்ட்ட கேட்கறேன். என்ன? இந்த கல்யாணம் ஆனோடனே ஒரு 2-3 வருஷம் சென்று திடீர்னு பாக்குறோம் வைங்க, பார்த்தோம்னா எதுவும் பூச்சிக்கொள்ளு இருக்காப்பா அப்படின்னு கேட்கிறாளே, அதுக்கு என்ன அர்த்தம்? விளக்கம் சொல்றேன். கல்யாணம் ஆன பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு ஏமா கல்யாணம் ஆயிடுச்சு எதுவும் புழு பூச்சி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்க? ஏன் கேட்குறாங்க? புழு அப்புறம் என்ன பூச்சியா? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எது இருக்கான்னு கேட்க கூடாதா? அதுதான் கேட்குறேன். புழுன்னா ஆம்பளை பிள்ளை, பூச்சினா பொம்பளை. அது எப்படி புழுன்னா ஆம்பளை பிள்ளை? அது எப்படி பூச்சினா பொம்பளை பிள்ளை? புழு என்ன செய்யும்? ஒரு மண்ணுக்குள்ள போட்டு வச்சுக்கவே அங்கனே தான் ஊறிக்கிட்டு கிடக்கும். எந்த சூழ்நிலையும் அங்கிட்டு அதை விட அது போகாது. புழு என்பது அதான். ஆம்பளை பிள்ளை வந்தேன்னா நம்ம ஊரு, நம்ம இடம், நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம சொந்தம் பந்தம் அப்படின்னு நம்ம ஊர்லேயே தான் இருப்பாங்க. அதான் ஆம்பளை பிள்ளை. அதான் புழுங்கிறது ஆம்பளை பிள்ளை. பூச்சிங்கிறது பொம்பளை பிள்ளை. பூச்சி என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். வளரும் போதே ரெக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். இந்த ரெக்கை வளர்ந்தோடனே, ரெக்கை முழுமையாக வளர்ந்தோடனே என்ன செய்யறேன்? பறந்து போயிடும். பொம்பளை பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். வளர்ந்தோடனே பருவம் வந்துடும். பருவம் தானே என்ன செய்யும்? அடுத்த வீட்டுக்கு பறந்து போயிடும். புழுங்கிறது ஆம்பளை பிள்ளை, பூச்சிங்கிறது பொம்பளை பிள்ளை. புழு நம்ம ஊர்ல இருக்கும், பூச்சி பறந்து போயிடும். போதுமா? வேணுமா? நம்ம அப்படித்தானே அழகேசா?
இதுதான் கணக்கு. நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? ஒரு விஷயத்தை என்ன கேட்கணும், நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து நான் கேட்குறேன், தவறாக எடுத்துக்காங்க. உங்களுக்கு நல்லா நீங்கள் எல்லாருமே அறிவாளி தான். நான் கேட்குறேன், உடும்பு பார்த்துருக்கீங்களா? உடும்பு பார்த்துருப்பீங்க. பார்த்து கீரி பார்த்துருக்கீங்களா? கீரி பிள்ளை 2 பார்த்துருக்கீங்க. கீரிக்கும் 4 காலு ஒரு வால் இருக்கு. உடும்புக்கு 4 கால் ஒரு வால். 4 காலு ஒரு வால். உடும்பையும் கீரியும் வச்சிருங்க பக்கத்தில். இதில் எது முட்டை ஓடும், எது குட்டி ஓடும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எது முட்டை ஓடும்? கீரி குட்டி ஓடும். பாலே அண்ணே, வாழ்த்துக்கு. நல்லா இருக்கு, நன்றி. உடும்பு முட்டை போடும், கீரி குட்டி தான் போடும். பாத்தீங்களா? சிறப்பு. உண்மைதான். உடும்பு முட்டை ஓடும், கீரி குட்டி ஓடும். ஆமா 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 ஆமா, நீங்க சொன்ன உண்மைதானே. உங்களுக்கு ஒரு நன்றி, வாழ்த்து, சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் என்ன கேட்கிறேன்னா, இது எப்படி உடும்புதான்? அதுல என்ன பாருங்களே, உடும்பு, பள்ளி, ஓணான், இது எல்லாமே முட்டை தான் போடும். ஆமா. கீரி, அணிலு, எலி இதெல்லாம் குட்டி தான் போடும். எப்படி இது முட்டை ஓடும், இது குட்டி ஓடும்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க இதை நீ சொல்லு, அவங்க சொல்ல வேணாம். இது முட்டை ஓடுங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம், இது எப்படி குட்டி ஓடுங்கிறத கண்டுபிடிப்போம்? அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, எந்த ஜீவராசிக்கு எல்லாம் காது உள்நோக்கி இருக்கோ, காது வெளியில தெரியலையோ, அது எல்லாமே முட்டை தான் போடும். எந்த ஜீவராசி எல்லாத்துக்கு காது வெளியில நல்லா தெரியுதோ, அந்த ஜீவராசி எல்லாமே குட்டி தான் போடும். உண்மையா சந்தோஷம், நன்றி, வாழ்த்துக்கள். அதே பாத்தீங்களா, காது வெளி நோக்கி இருப்பது புறமே குட்டி தான் போடும். காதே தெரியாம உள் நோக்கி மட்டமா இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே முட்டை தான். காது தெரியாது, பள்ளிக்கும் காது தெரியாது, ஓணானுக்கு காது தெரியாது, பாம்புக்கு காது தெரியாது, கோழிக்கு கூட தெரியாது, கோழிக்கு தெரியாது. இதெல்லாம் முட்டை தான் போடும். இங்க பாருங்களேன், எலிக்கு காது வெளில தெரியும், அணிலுக்கு வெளியில காது தெரியும், கீரிக்கு காது வெளியில தெரியும், நாய்க்கு காது வெளியில தெரியும், எல்லாருக்குமே காது வெளியில தெரியும். இதெல்லாம் குட்டி தான் போடும். முட்டை ஓடுதல உடும்பு. எந்த சாமியை வணங்கி போய், எந்த ஊர்ல போய் இது சாமியை வணங்கி முட்டை போட்டு? என்ன பொசுக்குன்னு கேக்குறீங்க? ஆமா, போயிட்டு அடுத்த வாரம் வந்து கேளுங்க சாமி. உடும்பு போய் முட்டை போடுறது எந்த சாமியை எந்த ஊர்ல வணங்குச்சு? யதார்த்தமா பேசுறாங்கன்னு நினைச்சேன் நானு. ஏப்பா எதுப்பா குட்டி போடும், எதுப்பா முட்டை போடும் கேட்டவொடனே யதார்த்தமா பேசுறாங்க. நீ காட்டுல இருக்கிற பிள்ளைங்கறனால கேக்குதுன்னு நானும் தான் அப்படிதான் நான் நினைச்சேன். திடீர்னு உடும்பு போய் ஒரு சாமியை வணங்குச்சு. என்ன சாமி? சாமியை வணங்குச்சு. அது எந்த சாமி, எந்த ஊர்ல போய் வணங்குச்சு, ஏன் முட்டை போடுது? அடுத்த மேடையில கண்டிப்பா சொல்றேன். என்னது இந்த நீ அடுத்த மேடையில வந்து சம்பளம் வாங்கிக்கிற. இந்த ஊர்ல பதில் சொல்லிட்டு அப்புறம் வேற மேடையில சொல்லுதா? பாத்தி அவங்க அப்பே நள்ளிட்டாரு தெரியுமா? நான் கேட்ட கேள்வி பேசுறது. நான் கேட்கிறேன், நம்ம ஊர்வன பரப்பன இருக்கு, இதுல சுறுசுறுப்புன்னு எதை சொல்றோம்? எறும்புக்கு தான் சுறுசுறுப்பு அதிகம். எறும்பத்தான் சுறுசுறுப்புன்னு சொல்றோம், எறும்பின் சுறுசுறுப்புங்கிறோம். ஆமா, எறும்பு கிட்ட சுறுசுறுப்பு தன்மையை கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு கோழி தூக்கம் போட்டுக்கிறேன்னு சொல்லுவோம். எறும்பு ஊற கல்லும் தெய்வங்கிறோம். நான் உன்கிட்ட கேட்கிறேன், எறும்பு போய் ஒரு தெய்வத்தை என்ன சொல்லுதுன்னா, நான் என்ன சொல்லுதுன்னா, அந்த எறும்பு மனிதர்லாம் நம்மளை இம்சை பண்றாங்க, இருக்க மனுஷங்கெல்லாம் நம்ம துள்ளூண்டு ஜீவங்கிறனால போட்டு மிதிக்கிறாங்க, கொல்றாங்க. மனுஷனை பூரா அழிச்சு கொண்டு சொல்லி சிவனை நோக்கி தவம் இருக்கு. எறும்பு சிவன் காட்சி கொடுக்கிறார். என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்கிறார். ஆகா, சிவனை பார்த்துட்டமே, ஆஹா, நம்ம இருக்கவங்க பூரா கொண்டு விடலாமே, தவத்துடைய வலிமை இருக்கவங்களை பூரா கொண்டு விடலாமே. கேட்போம்டா கேள்விய. சிவன் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வர வேண்டும்? என்னப்பா? உடனே சொல்கிறது, என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னது? எந்தெந்த மனிதர்களை நான் கடிக்கிறேனோ அத்தனை மனிதர்களும் செத்து போயிடணும்னு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓ, தவம் கேட்க இருந்ததே அதுக்கு தான். எந்தெந்த மனிதர்களை கடிக்கிறனோ ஊரார் பேரும் செத்து போயிடணும்டா. அப்புறம் என்ன? சிவனை பார்த்த ஆர்வத்துல நான் கடிக்க சாக, கடிச்ச உடனே சாகணும், நான் கடிக்க சாக அப்படின்னு சிவன் தந்தேன்ட்டு போயிட்டார். குதூகலமா வருது, இதுக்கு சந்தோஷம் பொறுக்க. எவனையாவது ஒருத்தரை கடிச்சு கொண்டு வாப்போம் அப்படின்னு போய் ஒருத்தரை போய் கடிக்குது. அது கடிக்க மனுஷன் ஒரே அடியே அடிச்சது நெரும்ப நசுக்கி விட்டானே. அது கேட்ட வரம் மனுஷனை கொல்லணும்னு நினைச்சிருக்கு. ஆனா சிவன் கொடுத்த வரம் நான் கடிக்க சாக. யாரு சாகன்னு கேட்டாலடா கொல்ல முடியும்? சாகன்னா நீ கடிக்க நீ தான் செத்த.
கடிக்க சாகன்னு சொல்லி இந்த எறும்பு போய் கேட்ட வர்றதுக்கு எறும்பு இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கு நம்மளை கடிச்சா. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த எறும்பு போய் எந்த ஊரில் எந்த சாமியை கும்பிடுச்சு? இப்போ இதுக்குத்தான் இவ்வளோ தூரமா? இன்னைக்கு வள்ளி மேலே அந்தல்ல பார்ப்பா ஒவ்வொரு நேரமும் வந்து அன்பளிப்பு கொடுக்கல நம்ம அண்ணன் வந்து ஓஹோ தர்க்கமா இருக்கட்டும். இன்னைக்கு போடுற தர்க்கத்துல நீ எந்த வருஷம் வெட்டி வாங்க இது வேற வைத்திருச்சலா அன்பளிப்பு. எனக்கு இப்படிப்பட்ட ஆளும் தேவைதான் நம்ம ஊர்ல. இந்த பண்டு வருஷம்ல எல்லா வருஷமும் அண்ணன் சுறுசுறுப்பா எல்லாரையும் நல்லா கவனிச்சு எங்க நடிகர்ல நாங்க வரோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க தான் எங்களுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாமே சொந்த வந்த எல்லாமே நீங்க தான். எல்லாமே நீங்க தான். அப்போ எங்களை எந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கணுமோ அந்த அளவுக்கு அழகாக கவனிக்கிறீங்கன்னா உங்களை நாங்கள் மறப்பா மேலே இருந்தாலும் கேள்விப்பட்டாலே நாங்கள் சந்தோஷப்படுறோம். நாங்கள் விருந்துக்கு வந்திருக்கோம் அவ்வளோதான். சந்தோஷப்படுறோம். மேலே கேள்விப்பட்டா சந்தோஷம் தான் செய்யணும் எல்லாமே. அம்மா வள்ளிநாயகம் உங்களை நான் கேட்குறது தெரியுமா? இப்போ முருகனுக்கு 3 மயில் வாகனம், வேற வாகனம் இருக்கா? இருக்கு. என்னென்ன வாகனம்? யானை வாகனம், அப்புறம் ஆட்டுக்கடா வாகனம் இருக்கு. ஆட்டுக்கடா வாகனம் இருக்குல்ல, யானை வாகனம் இருக்குல்ல. உங்க இடத்துல என்னென்ன மிருகம் இருக்கு? புலி, கரடி, யானை, சிங்கம். இந்த இடத்துக்கு வந்துச்சுல்ல, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த யானை போய் எந்த சாமியை வணங்குச்சு? எப்படி வணங்குச்சு? எந்த ஊர்ல வணங்குச்சு இந்த யானை? அப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு உணவு செய்யணும்னா சம்பளம் வாங்குவான், உழைப்பான், வாங்குவான், சமைப்பான், சாப்பிடுவான். ஆனா ஒரு ஜீவன் வலையை கட்டும். வலையில எவன் வந்து மாற்றானோ அவனை பிடிச்சு கொண்டு விடும். அதுதான் உழைப்பு. அது எது போய் வலை கட்டும்? செலந்தி தான் வலை கட்டும். கட்டுது இல்ல? ஆமா. அந்த செலந்தி போய் எந்த சாமியை கும்பிட்டுச்சு? இதுக்கு தானாக்கு தோர தோர. ஐயோ ஐயோ, உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்குமா, பாவமாவும் இருக்குமா. என்ன ஒரு ஆட்டம் போட்ட, எம்புட்டு கைதட்டல், கொஞ்சம் நெஞ்ச கைதட்டலா? உன் மேல அவ்வளவு பாசம். தம்பி எழுதுனது போதும், அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். எழுந்து வாங்கு, சுத்தியப்படி சுத்தியப்படி போ. அப்பா உங்க அப்பா தான் ஓடிஞ்சாரு. என்னம்மா அப்பா? எந்த அப்பா உனக்கு வேணும்? இங்க யாருமா இருக்கா? எங்க அந்த அப்பா இருக்கிற ஒரே அப்பா தானே. இங்க யார் இருக்கா? இதெல்லாம் அப்பா. நீ பாடுங்க சாமி, நீங்க பாடுங்க சாமி. இந்த மோக அப்பா யாருமா அப்பா? நீங்க தான் அப்பா. இருக்கு அந்த அப்பா ஓடிட்டாரு. இருங்கப்பா சொல்லு. இங்க பாருங்க, இனிமே அவர் போட்டு கொடுக்க அவருக்கு சத்தியம் வாங்கு. இனிமே நான் பத்தி எங்கங்க அவரு? துரையப்பா எங்கங்க இருக்கீங்க? வெளியில வாங்க. இங்க துரையப்பாங்க வாங்க. இதுக்கு காரணமே அவன் டாப்ப வர சொல்லுமா சாமிய. துரையப்பா இங்க வாங்க. என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லு. இனிமே எந்த மேடையிலையும் நாரதர் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லு. அப்பா சத்தியம் பண்ணி சொல்லு. சொல்லு சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லு. அப்பதான் நான் உன்னை விடுவேன். இனிமேல் எந்த மேடையிலையும் எந்த நாரதையும் போட்டு கொடுக்க மாட்டேன். நாரதரை மட்டும்தான் போட்டு கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படின்னா நீ பதில சொல்லு. அப்படின்னா பதில சொல்லு. சொல்லு பதில சொல்லு. புரியுதா? நான் என்ன நினைக்கிறேன், காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்பவனே கலைஞன். பல 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 பல. நான் காலத்தையும் நேரத்தையும் கருத்து கொண்டு வந்திருக்க இந்த பையன் முருகனா வேஷம் போடுற பையன் தமேந்திரன். சிறு வயது. சரி, இனிமையா இந்த சிறு வயதுல இனிமையா பாடக்கூடியவன். அருமையான சாரீரம். நல்ல தமிழை அழகா உச்சரிக்கக்கூடிய பையன். தமிழ் சொரிப்பு, இனிமையா பாடுறது, அழகா முருகை மாதிரி இருக்குது, நல்லா ஆடுறது, எல்லாமே ஒருங்கே அமைந்தவர். இன்னைக்கு தான் புதுசா அவங்க பார்க்க போறாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த பையனுக்கு தனி பேரு புகழ் கிடைக்கும். அந்த அளவில் திறமையான ஒரு ராஜ நடிகர். இந்த ராஜ நடிகர் வரும் தருணம் இது. ஏன்னா வந்திருக்கவங்கன்னா நம்ம புதுமையா நினைப்போம். வந்துருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகரும் மிக சிறந்த ஆட்டக்காரர், நல்ல ஞானஸ்தே பாடல் கனகராஜ் இருக்காப்லையே, அருமையா பாடுவாப்ல, நல்லா ஆடுவாப்ல. அப்படிப்பட்டவர்கள் தான் வந்திருக்கக்கூடிய அனைவருமே சிறப்பானவர்கள். அதனால அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்த இந்த இங்கே இல்லைன்னா அவர் எந்த வேணாலும் பேசிக்குவோம், நேரங்கள் இருக்கட்டும். அதனாலே அவர்களுக்கும் நேரம் முருகப்புறம் வர வேண்டும் என்பதற்காக இங்க பாருங்க சுவாமி, ஐம்புலனை அடக்கி வாழக்கூடிய ஒரு ஜீவராசி இருக்கு. ஐம்புலனை அடக்கி இருந்து வாழக்கூடிய ஜீவராசி இது. ஆங்கார உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம். ஆமா இருக்குல்ல, சொல்லி நம்ம தெய்வத்தை வணங்கினா ஐம்புலனை அடக்கணும். ஐம்புலனை அடக்குவோம்ல. ஆனா ஐம்புலனை அடக்கக்கூடிய ஒரு ஜீவராசி ஒண்ணு இருக்கு. அது என்ன?
என்னம்மா மனுஷன் ஐம்புலன் நடக்கிறேன்னா ஐம்புலனையும் அடக்கிற மாதிரி ஒரு ஜீவராசினா ஆமாதான் ஆமாதான் ஐம்புலன் சொல்றீங்களா பாத்தீங்களா? நான் யோசி இரு ஐம்புலன் அடக்கக்கூடிய ஜீவராசி ஆமாதான். பதில் சொல்லல கேட்ட உடனே ஆமா போய் ஒரு தெய்வத்தை வணங்குச்சு. இருங்கப்பா, நீங்க பதில் ஆமா போய் ஒரு தெய்வத்தை வணங்குச்சு. எந்த தெய்வத்தை வணங்குச்சு, எந்த ஸ்தலத்தை வணங்குச்சு அப்படின்றத நீங்க சொல்லிருங்க. கேட்டோம்னா பதில் சொல்லுங்க சாமி. என்ன இல்ல அதெல்லாம் ரோசக்காரர் சொல்லாம போயிடுவாங்க. சித்தர்களிலே மூத்த சித்தர்னு யாரை சொல்லுவோம் தெரியுமா? அகஸ்தியர் சொல்லுவாங்க. அகஸ்தியர் தான் சொல்லுவாங்க. பாத்தீங்களா? அகஸ்தியர் தான். சித்தர்களிலே மூத்த சித்தர் அகஸ்தியர் தான். அகஸ்தியரே இந்த இது மாதிரி உருவம் கொண்டு போய் வழிபட்ட ஒரு ஸ்தலம் இருக்கு. அது எந்த ஸ்தலம், எந்த சாமியை வணங்கினார்? உடனே சொல்லிடுறாருமா ரோசக்காரரு. சரியா, அதை கூட விடுங்க. இப்ப நம்மளாம் நீர் இல்லாம 48 நாள் நீரை மட்டுமே அருந்தி நம்ம வாழ்ந்துடலாம். சாப்பாடு இல்லாம தண்ணீரை மட்டுமே அருந்தி நம்மளாம் வாழ்ந்துடலாம். தண்ணி இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எந்த இடத்துலயுமே தண்ணி இல்லாம இருக்க முடியாது. ஆனா வறட்சி ஆயிரும், 1 மணி நேரம் கூட தாங்காது. ஆனா ஒரு விலங்கு தனக்கான நீரை தானே சேகரிச்சு வச்சுக்கிட்டோம். 6 மாசத்துக்கு தேவையானது அதெல்லாம் எப்படி உடனே சொல்லிட்டீங்க? ஒட்டகனே ஏமா படைப்புக்கு பிரம்மா அவங்க அப்பா தான் படைக்கிறது. 6 மாதங்களுக்கு தேவையான நீரை அதுவே சேமிச்சு வச்சுக்கிறோம். பதில் வந்துருச்சுல. அந்த 6 மாதத்துக்கு இடையில இந்த பாலைவனங்கள் எல்லாம் அதிகமா வாழக்கூடிய ஒரு விலங்குனா அது ஒட்டகம் தான். ஒட்டகம் போய் ஒரு சாமியை கும்பிட்டுச்சு. அது என்ன சாமி? உடனே சொல்லி எந்த ஸ்தலத்தை வழிபட்டுச்சு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சொல்லிடுவார் ரோசக்காரர்ல. என்னங்க ஒட்டகம் சொல்றியா, ஆமை சொல்றியா, அதெல்லாம் சொல்றியா, பாதிக்கு சொல்றியா, பாதிக்கு சொல்ல மாட்டேங்கிறியா? இல்ல படைச்சது அவங்க பிரம்மா அவங்க அப்பா, அதனால அதுதான் தெரியும். ஆமைன்னு வேகமா சொன்னீங்க. ஐம்புலன் நடக்கக்கூடியது சொல்லிட்டேன் விளக்கா. அடுத்து என்ன சொன்னீங்க? ஆமை சொன்னேன். அடுத்து அகஸ்தியர். அகஸ்தியர் இல்ல 18 சித்தர்ல மூத்த சித்தர் அகஸ்தியர்னு சொல்லிட்டேன். அது சரி. ஏன்னா இவர் முனிவர், அதனால சித்தர். இப்ப கேட்ட கேள்விக்கு சொன்னீங்களே. இப்ப வந்து தண்ணி சேகரிச்சு அது எப்படி பாதிக்கு மட்டும் சொல்றீங்க, பாதி கேள்விக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? என்ன பேசுற? அவரு தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? ஏடா என்னமோ சட்டையை போட்டு வேஷ்டி ஏட்டாம வந்த மாதிரி. என்னப்பா என்னைய கூட சட்டையை போட்டு வேடி. எனக்கு பதில் தெரியுங்க, சத்தியமா பதில் தெரியும். சொல்லுங்க. தெய்வத்தின் மாதை ஆணையாக பதில் தெரியும். பொய் சொல்ல மாட்டேன், பதில் தெரியும். நான் சொல்கிறேன். ஓஹோ, இவ்வளவு நேரம் வள்ளி நாயகம் நல்ல பாட்டு, நல்ல பரதநாட்டியம், நல்ல ஆட்டம், நல்ல பேச்சு, இதெல்லாம் பேசி பேர் வாங்கின பிள்ளைகிட்ட 3 கேள்வி கேட்டேன். இவ்வளவு நேரத்தும் பதில் சொல்லிட்டு போன அம்மா இந்த 3 கேள்வி பதில் சொல்லியே அப்படின்னு அசிங்கப்படுத்தி நான் பதில் சொன்ன உடனே நாரதர் திருப்திப்பா பதில் சொல்லிட்டாருப்பா, வள்ளி அந்த 3 கேள்வி பதில் சொல்ப்பா அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் யாருக்கும் வந்துடக்கூடாது. உங்களை அசிங்கப்படுத்தி நான் பேர் வாங்கின அவசியம் என்னைக்குமே கிடையாது. வருவோம் இந்த பகுதியில் எந்த மேடைக்கு வருவோம், மறுபடியும் இந்த மேடைக்கு வருவோம். நீங்க கேட்ட கேள்வி 3 கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும். அன்னைக்கு நான் பதில் சொல்லல, இன்னைக்கு சொல்றேன்னா என்ன காரணம்? அந்த அம்மா பதில் சொல்லல, நான் பதில் சொல்றேன்னு சொல்றேன். அதே மாதிரி நீங்க போய் படிச்சுட்டு வாங்க, அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொன்னதுக்கப்புறம் நானே இந்த நீங்க சொன்ன கேள்வி கூட நான் பதில் சொல்றேன். நான் கேட்ட கேள்வி நீங்கள் எப்பொழுது பதில் சொல்கிறீர்களோ அப்பொழுது நிச்சயமாக என்னுடைய பதில் வரும். ஆனால் இறைவனுடைய ஆணையா எனக்கு பதில் தெரியும். நான் பதிலை சொல்லிவிட்டு அடுத்து உன்னை அசிங்கப்படுத்திட்டு போகணுங்கிற மனப்பான்மை அடுத்தவர்களை உயர்த்தி நான் பார்த்திருக்கிறேன் தவிர ஒரு நாளும் தாழ்த்தி பார்த்த கிடையாது. அடுத்தவர்களை தலை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கிறேன் தவிர தலை குனிந்து நடக்க வைக்க மாட்டேன். அதுக்காகவே நான் இந்த நேரத்தில் முருகப்பெருமானை நான் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டி வந்து அவருக்கு பெருமை சேர்க்கிற ஒரு காரணத்துக்காகத்தான். நேரமெல்லாம் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணினா முருகன் வரணும். அதுக்காக ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்குங்களா உங்கள்கிட்ட, முருகன் வரணுப்பா, என்னப்பா ஒரு நேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க மனசுல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களிடத்துல பர்வகா. இல்ல சாமி, நீங்க எவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்லாம போனா நல்லா இருக்காது. அதனால நான் பதில சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அடுத்த மேடையில சொல்லுமான்னு சொல்றேன். நானு மறுபடியும் இங்க நான் சொல்றேன். என்னமா இல்லங்க, நீங்க என்ன அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்திடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும். முருகன் வர போறாரு,
இந்த மேடையில் சொல்லுன்னு சொல்றேன் சும்மா பா வெள்ளிநாயகம் என்னப்பா அவர் ஒரு அனுபவசாலினாக்கிட்ட இந்த நாடகத்தை முறையாக நடத்தணும் ரெண்டா அவர் தான் இந்த நாடகத்தில் அமைப்பார் இல்லப்பா நான் வந்து பதில சொல்லிடுறேன்னு சொல்றேன் நான் ஆமாம் அவர் நீங்கள் சொல்ல வேணாம்னு சொல்லல சொல்லுங்க அடுத்த மேடையில் சொல்லுங்க காலத்தை நேரத்தையும் அனுசரிக்கணும் முருகனுக்கும் நேரம் கொடுக்கணும் அவரை முருகனையும் இவங்க எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நானும் சொல்கிறேங்கிறியா பாருங்க என்ன பேசுற நீ தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பேசாதியா நமக்கு முன்னாடி நிற்கிறது யாரு அவங்க தகுதி என்ன தரம் என்ன அவங்க என்ன சொல்கிறான்னு புரிஞ்சு பேசுங்க ஆமாம் நானும் சொல்கிறேங்கிறீங்களே அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க அவர் தான் அடுத்த ஊரில் சொல்லுங்கன்னு சொல்கிறாருல்ல சொல்றேன்னா நீங்கள் அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியணும்னா அதனால தான் அவர் அடுத்த ஊரில் சொல்கிறேங்கிறாரு நீங்கள் இந்த ஊரில் சொல்லுங்கிற மாதிரி ஏப்போ அந்த நான் ஏற்கனவே நீ இந்த மைக் எடுக்கும்போது எனக்கு வெடுக்குங்குதுப்பா ஏதாவது நீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பீர்னு எனக்கு தெரியும் நீங்க அடுத்த ஊர்ல சொல்லுங்க ஒண்ணு வேணாம் வேலை பாருங்க நம்ம சம்பளம் அங்கேயே வாங்கிக்குவோம் ஐயோ என்னம்மா உனக்கு பிரச்சனை நீ என்கிட்ட என்ன கேக்குறீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன் எல்லாம் கவனமா கேட்டுக்கங்க உடம்பு போய் ஒரு சாமியை வணங்குச்சு ஒரு ஸ்தலத்தை எங்க போறீங்க ஏமா நடக்க கூட கூடாதா எங்க போறீங்கன்னா ஓ கண்ணு முன்னாலே நிக்கணும் அப்படி பா அவர் தான் பதில் சொல்லிட்டார்ல போய் பாக்குறேன் முருகன் இங்க உள்ள இருக்கானே இப்போ ஏமா இதுக்கு அதுக்கு என்ன 50 கிலோமீட்டரா அவர் உள்ளே போட்டுமே ஏன் போகக்கூடாங்கிறியா அப்புறம் அவரோட பேக்கு உள்ளே தான் இருக்குது அப்புறம் பேக்கு எப்படி எடுத்துக்கிட்டு தானே போகணும் நாளைக்கு இன்னைக்கு போகிற ஊருக்கு பேக்கு வேணுமா வேண்டாமா உள்ளே போகிறது பிடிக்கலையா ஐயா உன்னை தாயா வானம் போடுறதுக்கு ஊருக்கு கூட்டி வரணும் வானமே இல்லாம வரணும் வானம் போட்டுருவியா வானமே இல்லைனாலும் அணுகுண்டு வெடிகுண்டு பாம்பு எல்லாம் நீ தாயா போடுவி பேக்கை தூக்கிட்டு நான் ஊருக்கு போறேன்னா உடம்பு போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க அது என்ன ஸ்தலம் தெரியுமா திருமாகரல் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தை தான் உடும்பு வழிபட்ட ஸ்தலம் சிவனுடைய ஆலயம் சிவனைத்தான் அது வணங்கியது போதுமா முதல் கேள்விக்கான பதில் தான் தெரிஞ்சிருக்கல அப்ப எல்லாரும் பத்தியும் சொல்ல வேண்டிய நான் சொல்லியிருப்பேன் ஏன் சொல்லல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லல புரியுதா இடுப்புல கை வைக்கிறீங்க அவர் மனநிலை இப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு இடுப்பை ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன் சரி அதை விடுங்க அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க எறும்பு போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டுச்சு அப்படிங்க எங்க போறீங்க தண்ணி கூட குடிக்க கூடாது தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லியா பண்ணீங்களா தவிச்ச வாங்கி தண்ணி கூட மூதேவி இல்ல நீ ரொம்ப இந்தமா ரொம்ப அப்படிலாம் பேசாதம்மா ரொம்ப ஓவரா பேச தண்ணி கூட குடிக்கிறது இல்லையா ஏமா எந்த மேடையிலாச்சும் தவிச்சு நீ தண்ணி குடிச்சிருக்கியா இல்லையா தவிச்ச வாங்கி தண்ணி குடிச்சிருக்கியா இல்லையா குடிச்சிருக்கீங்களா குடிச்சிருக்கேன்ப்பா அப்புறம் அவரும் ஒரு மனுஷன் தானே தாகம் தண்ணி தவிக்கிறதெல்லாம் ஒரு யதார்த்தம் இயற்கை குடிக்கக்கூடாது அதெல்லாம் இந்த மாதிரிலாம் யார் உங்கள் வாத்தியார் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரா தயவு செய்து அப்படிலாம் சொல்லாது நீங்கள் குடிங்க சாமி நல்ல ரோஜமான வெக்க உள்ளவோ குடிக்க மாட்டாங்க நீங்கள் குடிங்க சொல்கிறேன் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க விடாம பண்ணுறேன் என்னம்மா பிள்ளை நீங்கள் குடிங்க சாமி உண்மையாவானே நல்லபடியா 31ஆம் தேதி ஐயப்பன் கோயில் போயிட்டு நல்லபடியா வாங்க சாமி உங்களுக்கு சாமி இல்லை நான் கேட்குறேன் அவருக்கு பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அதுக்கு அந்தமா பரவாயில்லையா எங்கே ஒரு கண்டாலும் கேட்டுச்சு ஏப்பா தண்ணி குடிக்கிறவன் ரோசமானவன் சூடு சொன்னவன் குடிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படிப்பா இறங்க எப்படி யாரா விஷத்தை கூட கொடுத்துருக்காங்க அதுக்கு தாகத்தை குடிக்கிறதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு நீங்க குடிங்க சொல்றேன் இதுக்கு மேல தண்ணி குடிப்பீங்க எப்படிமா குடிப்பேன் வீடு வரலும் குடிக்க மாட்டேன் போ அப்படி இருக்காதீங்க எந்த ஊர்ல உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டா எறும்பு போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டுச்சு அப்படின்னீங்க திருவெரும்பூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்துல தான் சிவனை வணங்கியது எறும்பு அதான் திருவெரும்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் போதுமா நான் சொல்லியிருப்பேன் ஏன் சொல்லல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல காலையில ஏர்வாடி கூட்டி போக வேண்டியதான் பக்கம்தான் அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க யானையும் சிலந்தியும் வழிபட்ட ஸ்தலம் அப்படி எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க எங்க போறீங்க கால் ஓட நடக்குது நடக்க கூடாதுமா அப்படி நிக்கணுமா டேய் எனக்கு கொடுக்காம முறுக்கு தின்னீங்கன்னா உங்களுக்கு வயிற்ற வலிக்குன்னு சொல்லிவிட்டேன் பல்ல கடிக்கிறேன் முறுக்கு தீரனா யாரு நான் பட்டாணியா சிலந்தி யானை வழிபட்ட ஸ்தலம் திருவானைக்கால் அப்படின்ற ஒரு ஸ்தலத்தை தான் சிலந்தியும் யானையும் போய் சிவனை வணங்கியது போதுமா திருவானைக்கால் ஆமா திருவெரும்பூர் ஆமா திருமாகரல் ஆமா முதல்ல சொல்ல வேண்டியதானே நான் சொல்லியிருப்பேன் எந்த தெய்வத்தை வணங்கியது சிவனை வணங்கியது பர்வகாலத்தை
சாமி என்ன பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியன் நடப்பு வருவாங்க ஆழத்தையும் ஆரம்பிக்கிறீங்க. கண்டிப்பா இன்னைக்கு அவர் இருந்தாருன்னா செத்துருப்பாருமா. ஏன் அப்படியா பாடுவேன்? என்ன இப்படி நொண்டிக்கை ஆட்ட வச்சு அப்படியே பாடுறது. உங்களை மாதிரி என்ன மாதிரி காமிச்சேன். என்னம்மா பதில சொல்லுங்க, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஏனே நீங்க விட மாட்டீங்க உங்களுக்கு இந்த விட்டாலு. ஆமா எனக்கு எதிரி யாரு? நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்ல. இவங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ல, பதில் சொல்லுங்க. இல்லம்மா எனக்கு எதிரி ரொம்ப தூரத்தில் இல்லை இருக்காங்க. இந்த அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சில விஷயங்களை பேசுவாங்க, அந்த பேச்சுக்குள்ளும் அர்த்தம் இருந்து அப்படி ஒன்று கேட்டுவிட்டு ஐம்புலனை அடக்கி வாழ்வோம் மனிதன். அதே மாதிரி ஐம்புலனை அடக்குவது என்ன? ஆமை. ஆமை போய் ஒரு சிவஸ்தலத்தை வரங்குச்சு. இங்கே பாருங்களேன், நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. கதை ஒன்று சொல்லுவாங்க, போட்டி வச்சுருப்பாங்களாம் முயலுக்கும் ஆமைக்கும். முயலுக்கும் ஆமைக்கும். இந்த முயலுக்கு ஆமைக்கு போட்டி வச்சதுனால எது ஜெயிச்சு தெரியுமா? முயல் ஜெயிக்குமா ஆமை ஜெயிக்குமா? ஆமை தான் ஜெயிக்கும். முயலுக்கு ஆமைக்கு போட்டி வச்சா எது ஜெயிக்கும்? ஆமை தான் ஜெயிக்கும். எப்படிமா ஆமை ஊறிட்டு போகும்? எப்படிமா ஜெயிக்கும்? தூங்கிரும் முயல். ரெண்டும் போட்டி ஓடிச்சு. முயல் வேகமா ஓடி வச்சு, ஆமை மெகுதா நகண்டு தானே வரணும். முயல் போய் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுப்போம்னு படுத்துச்சு. நாடகம் இன்னைக்கு பார்த்துருவோம்டா, நாரதர் வீட்டில் பாப்பன்வான்னு சொல்லி படுத்துட்டு காலையில் பிடிஞ்சு காயாத காலத்தை பாடும்போது, என்னடா இன்னும் நாரதரே வரல, முருகன் காயாத காலத்தை பாடுறாரு மாதிரி முயல் தூங்கிருச்சு. ஆமை அப்படியே நடந்து போய் முயலை கிராஸ் பண்ணிட்டு நேராக போய் ஜெயிச்சிருச்சு. எது ஜெயிச்சிச்சு? ஆமை வெட்டி விட்டது. முயல் வேகமா எந்திரிச்சு, ஆமை என்ன வந்திருக்காது அப்படின்னு இங்கே ஓடி போகுது. எல்லோ கோட்டில் ஆமை இருக்குது. ஐயையோ, நம்மளே தோற்க வச்சுட்டு அது ஜெயிச்சிருச்சா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டீங்க. முயல் வந்து சின்ன பிள்ளையில யாருனால தோல்வி விட்டுச்சு? ஆமையால் தோல்வி விட்டுறது. வந்து ஆமையால் தான் தோல்வி விட்டுறது. இது மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட கதை. ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்தால் வெற்றி வருவான், முயற்சி செய்யலைன்னா தோல்வி. முயல் ஆமையால் தோல்வியுற்றது, ஒரு மனிதன் முயலாமையால் தோல்வி பெறுகிறார். முயல் ஆமையால் தோல்வி பெற்றது, ஒரு மனிதன் முயலாமையால் தோல்வி பெறுகிறார். அந்த ஆமைக்கே முக்கியத்துவம் கொடுத்து வணங்கிய ஸ்தலம் திருக்கச்சூர் என்று சொல்லக்கூடிய திருக்கச்சூரிலே ஆமை போய் சிவனை நோக்கி தவம் இருந்து சிவனை வழிபட்டு சிவன் காட்சி கொடுத்து வரம் பெற்ற ஸ்தலமே திருக்கச்சூர் சிவன் கோயில். போதுமா? உன் கேள்விக்கு எனக்கு பதில், முதல் பதில். ஏன்னா எனக்கு தெரியும்னு சத்தியம் பண்ணியிருக்கேன், அதனால சொன்னேன். சித்தர்களே முதல் சித்தர் யாருன்னா அகசியர். அகசியர் ஈ உருவத்தில் போய் எங்க வரமா? யார் தண்ணி குடிப்பா? நல்ல சூடு சொரணை எப்படி தண்ணி எப்படியா குடிப்பாங்க? எப்படி குடிப்பாங்க? குடி, குடிச்சு தொலை, விஷத்தை குடிக்கிற மாதிரி குடி. தண்ணியா குடி பண்ணி விஷம் குடி. உனக்கு அந்த தண்ணி உள்ள இறங்கணும்னு நினைக்கிறியா? அந்த தொண்டையோட முரண்டுக்கிட்டு போய் சேரு. நீ என்னைய குடிக்கல அவர் சொன்னாரு. நீங்களே சொல்லுங்க. பதில் சொல்லிட்டு நான் போய் தெம்பா தண்ணி குடிக்கிறேன், நீங்க பதில் சொல்லிட்டு தண்ணி குடிச்சிருந்தா பரவாயில்ல. அது நீ கொண்டாந்த தண்ணியை குடி, நான் கொண்டு வந்த தண்ணி. அது உங்க தண்ணி அதுல எழுதி வச்சிருக்கா, அது எங்க கம்பெனி தண்ணி. என்ன தண்ணிக்கெல்லாம் வந்து தண்ணி பால் இதுக்கெல்லாம் தோஷம் இல்லை. யாரோ நீ நீ வெத்தலையை போடு சாமி, நீ வாயை திறந்தா ஏதாவது ஒன்று சொல்லியிருப்ப. அதனால நீங்க சொன்னீங்க அகஸ்தியர் வந்து ஈ உருவம் கொண்டு போய் வணங்கிய ஸ்தலம். அம்மா, ஈ உருவத்தில் ஏற்கனவே தேவேந்திரன் என்ன செய்யறான்னா சிறுங்கஸ்திர தேவி, இன்னைக்கு எல்லாமே கொட்டாய் விடுறோம்ல, அதுக்கு பேர் கெட்ட ஆவி, அதான் கொட்டாவின்னு வந்துச்சு. வாய்க்குள்ள இருந்து வெளியில ஈயாக ஒரு மாதிரி வெளியில வந்தான் தேவேந்திரன். ஆனா அகஸ்தியர் ஈ உருவத்திலே வணங்கிய மலை எங்க தெரியுமா? அதான் திருங்கோயி மலை. என்ன மலை? திருங்கோயி மலையிலே சிவனை நோக்கி ஈ உருவத்திலே வழிபட்ட ஸ்தலமே திருங்கோயி மலை. நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு நான் சொன்ன பதில் இது. மூன்றாவது நீங்க என்ன கேக்குறீங்க? ஒட்டகம் தண்ணீரை சேகரித்துக் கொள்ளும் என்பது கூட. ஒட்டகம் போய் வழிபட்ட ஸ்தலம் அது என்ன தெரியுமா? திருநெடுங்காலம் என்று சொல்லக்கூடிய திருநெடுங்கலத்திலே ஒட்டகம் போய் சிவனை நோக்கி தவம் இருந்தது, அதான் திருநெடுங்கலம் என்று சொல்லக்கூடிய இடம். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்றீங்க. முதலிலே ஆமை வழிபட்ட ஸ்தலம் திருக்கச்சூர், அகஸ்தியர் ஈ உருவம் கொண்டு வழிபட்ட ஸ்தலமே திருங்கோயி மலை, ஒட்டகம் வழிபட்ட ஸ்தலமே திருநெடுங்கலம்.
கேட்ட கேள்விக்கு பதில் உண்மையா பொய்யான்னு நீங்களும் படிச்சிருந்தா ஒத்துக்கங்க, இல்லைன்னா அதுல தொட்டு பேசுங்க. உண்மைதானே? சந்தோஷம், ஏத்துக்கிறேன். இந்த 6 ஜீவனும் எந்த ஸ்தலத்தை வணங்குச்சு? சிவனுடைய ஆலயம். சிவனுடைய ஆலயத்தை. சிவன் நெற்றியில என்ன போட்டிருப்பார்? பட்டை போட்டிருப்பார். பட்டையை பாடியுள்ள எத்தனை பேர்? பட்டையை பாடினவங்க 63 பேர். 63 பேர். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? நாயன்மார்கள்னு சொல்றோம். அந்த 63 நாயன்மார்கள் பேர் என்னென்ன பேர்? தெரியாது. தெரியலைன்னா உள்ள போ. அப்பா உன்னை இந்த வார்த்தை சொல்றது எப்படா அந்த வார்த்தை வரும்னு எதிர்பார்த்திருந்தேன். 63 நாயன்மார்கள் பேரு தெரியலைன்னா உள்ள போயிரு. அப்பா அதே மனசுல சுவாமிகள் இல்லைங்க. நீங்கள் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். அதுக்கு என்னப்பா சந்தோஷம், மகிழ்ச்சி. கலைத்துறையில் பல மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அது உங்கள் சொந்த காசு செலவு பண்ணி உங்களை பற்றி சொல்கிறேன்னு நிறைய சொல்லலாம். நன்றி. மெயினாக முக்கியமான தனி மனித ஒழுக்கம், எந்த கெட்ட வழக்கம் இல்லாது. நன்றி. சிறந்த ஒரு ஆசிரியர்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் பாடம் கொடுக்கையில் அவனுடைய புத்தி கூர்மை எந்த அளவுக்கு இருக்குது அதை பார்த்து தான் கொடுப்பாங்க. எப்படி சொன்னால் அவனுக்கு மூளையில் ஏறும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்து தான் கொடுப்பாங்க வாத்தியார் பாடம். இப்போ நீங்கள் நீங்கள் அவரை வாத்தியார் ஸ்தானத்தில் இருக்கீங்க, அது ஒரு மாணவி ஸ்தானத்தில் இருக்குது. சின்ன பிள்ளை ஒரு கேள்வி கேளுங்க, வேண்டாம் சொல்ல. ஒரு 5 கேளுங்க, 10 கேளுங்க. 63 பேர் நாயன்மார். அத்தனை பேரையும் உடனே சொல்லுன்னா எப்படி சொல்லும்? அப்போ அதை கூட்டியாந்து நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி. நான் கேட்குறேன், தொட்டிலையும் ஆட்டி விடுகிறீர், பிள்ளையையும் கிள்ளி விடுகிறீர். நீங்கள் எந்த ரகத்தை சார்ந்தவர்? அதுதான் எனக்கே தெரியல. ஆனால் இப்போதான் அவருக்கு சிரிப்பை பற்றியா எவ்வளோ சந்தோஷத்தை பாருங்க. கிளிய கிளிய மேலேந்தல்ல ஒரு வாய் அமையோரத்தில் ஒரு வாய் நீ இழிச்சுக்கிட்டு பேசிச்சுல்ல, அப்போ எங்கே போனீர்? புரியுதா? என்னப்பா உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாது? கதை தெரியாம பரவாயில்ல மாறேன். சாமி புராணம் தெரியுமா? இந்த மல்லிகை கதை தெரியுமா? இந்த பருவகாலம் யாருக்கு பாடுறது? வள்ளி பாடுறேன். வள்ளி பாருங்களா? தெரியலன்னா உள்ள போமான்ட்டு பருவகாலம் பாடுறாராம் ஆளே இல்லாம. என்னம்மா அங்கே நிற்கிறேன் வாமா. ஆனா வாமா கெஞ்சுறாருல. ஏய் நான் எப்படா கெஞ்சினேன்? அழகு மேடையில் பேசல கவனமாக பேசணும். ஒரு வள்ளிக்கிட்ட, அதுவும் சின்ன பிள்ளை, அதுக்கிட்ட போய் இவ்வளவு பெரிய ஆளு அவர் அனுபவத்துக்கு போய் அடியனே மன்னிப்பு கேட்டாரோ? நீ பார்த்த சொல்றாரு நாரதர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நீ பார்த்த? எப்ப காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா? அவராவது கெஞ்சினான்னு சொன்னாரு, நீர் என்ன காலில் விழுந்து கெஞ்சினாருங்கிறது? என்னம்மா சொல்ற நீ? அதிபத்த நாயனார், அப்புதியடிகள், அமர்நதி நாயனார், அறிவட்ட நாயனார், ஆணை நாயனார், இசையாளி இடங்களி நாயனார், இயற்பகை நாயனார், குடிமாறாயனார், ருத்ர வசுபதி நாயனார், எரிபத்த நாயனார், ஏநாதன், ஐயடிகள், காரபொருப்பு, கண்பனார், கடநாத நாயனார், கடம்புல நாயனார், கலிகம நாயனார், காரிய நாயனார், காரைக்கால் நாயனார், உங்குளி நாயனார், குளச்சி நாயனார், கோச்சங்கள் சுர சிறப்பு நாயனார், சிரமால் பெருமாள் நாயனார், சோமசிவனார், தண்டிகை நாயனார், ஸ்ரீகுருபுத்திர நாயனார், முருகன் நாயனார், முருகன் நாயனார், மூர்த்தி நாயனார், வை நாயனார், பிரேமண்ட நாயனார், மாணக்கசான் நாயனார், சொல்ல நாயன்மார்கள் இருக்காங்க. போதுமா? சொல்லுமா. இந்த மேடைக்கு உண்மையாகவே எத்தனை வள்ளியில் வந்திருக்கலாம், எந்த நாரதன் இருக்கலாம். ஆனால் எமக்கு தெரிய 63 நாயன்மார்கள் பெயரை அழகாக சொன்ன ஒரே வள்ளிநாயகம் தாங்களாத்தர்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நான் தான் அப்பவே சொன்னல, வள்ளியம்மா சொல்லிடுவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா அப்படின்னு. ஒன்னே விடுவே 5 கேளு 10 கேளுன்னு சொல்லிவிட்டு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிடுறா. உண்மையாகவே நம்ம ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கலே, அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னேன் உடம்புல சாரணும். எப்படி ரசிகர்கள் இருப்பான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஊருக்கு நம்ம மேலேந்திருக்கு வந்ததுக்கு நம்ம தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டிய அருமையான ரசிகர்கள் ஞானஸ்தர்கள். ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு சில விஷயங்களை எவ்வளோ அழகாக கவனிக்கிறாங்கிறது பாருங்களேன். 1000 பேர் இருக்காங்கிறது பெரியது கிடையாது. 10 பேர் 50 பேர் இருந்தாலும் அந்த விஷயங்களை கவனித்து எது முட்டை ஓடும் எது குட்டி ஓடும் அது எவ்வளோ அழகாக அதை விவரங்களை சொல்லி நம்ம மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு பாடம் போட்டு அளவிற்கு ஒரு திறமையானவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மனம் நெகிழ்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. இதுவரையிலும் ஒரு சில விஷயங்களை, ஒரு சில காரணங்களை, ஒரு சில கருத்துக்களை, ஒரு சில விளக்கங்களை நீங்கள் தெரிந்திருந்த விளக்கமாக கூட இருந்திருக்கலாம். அந்த விளக்கங்களை நாங்கள் சொல்லி உங்கள் மனதிலே ஏற்றியதற்கு இதுவரையிலும் இருந்து காத்த உங்களுக்கு அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகளையும் கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய முருகப்பெருமானையும் பாருங்கள், அவருடைய திறமையை நீங்கள் சோதியுங்கள், பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். வளர்கிறோம் நாங்கள் எல்லாம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நீங்கள் அனைவரும் அருமையான மக்கள், அருமையான தெய்வம், அருமையான இசையமைப்பாளர்கள் உடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா என்னைக்குமே நீங்கள் நல்லா இருப்பீங்க. எனது ஆசை என்று உண்டு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இப்போ தாங்க நீங்கள் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. ஆமா போ. என்ன விளையாட சின்ன பிள்ளை மரியாதை. அது தெரியுமா? 64 தெரியுமா? 38 தெரியுமான்னு தெரிஞ்சு சும்மா ஒருத்தர் போய் பேசுவோம். அப்ப தெரியுமாங்கிற விஷயம் தெரியும்னு நம்ம கிட்ட பதில் தெரியுங்கிற நினைச்சு தானே பேசுறான். அறிவு இருக்கும், திறமை இருக்கும் நினைச்சு தானே பேசுறான். இல்லைன்னா பேசுவோமா? உனக்கு நல்ல ஆசை மனால பார்த்து வந்தேன்.
சரியா தப்பா நீயே சொல்லு இந்த சாமியான சொல்ல நீயே வழியே சொல்லு அவளையும் தோசலை இருப்பது கொடுத்த சொல்ல நாளை சூரியத்தை முருகப்பெருமான கொடி மனமுடித்து வைக்காவிட்டால் நான் பிரம்மத்தில் ஆளுமல்ல நான் அங்கு பிரம்ம சபதம் சத்தியம். நாரதர் வந்தார் கலகம் செய்தார் சென்று விட்டார். அதெல்லாம் இந்த ஊர் மேடையோட சரி. இனிமேல் இந்த மேடையில் அப்படி சொல்லக்கூடாது. நாரதர் வந்தார் கலகம் செய்தார். நீங்க போட்ட போடல பாவம் தெரித்து ஓடி விட்டார். இந்த வந்து விட்டார். நான் கேக்குறேன் பேசிக்கிட்டே